யாருமே படிச்சதே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு யாருமே படிச்சிருக்க மாட்டோம். ஸ்கூல்ல படிச்சது கிடையாது. 6th 12th புக்ல படிச்சிருக்க மாட்டோம். BA தமிழ் கூட படிச்சிருப்பாங்கன்னு தெரியல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும், புதுசாக தான் இருக்கும், ஒன்றுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். 2 times 3 times பார்த்தா வந்துட போகுது. பாட்டி நான் ஃபர்ஸ்ட் டைம் படிச்சோன்னு ஞாபகம் வந்துச்சா? ஹிஸ்ட்ரியா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் ஒரே வாட்டி படிச்ச ஞாபகம் வந்துருமா? கிடையாது. அதனால மரபு தொடர் பார்த்து பயப்பட வேணாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் அப்படிதான் இருக்கும். 2 3 times படிச்சிட்டோம், அந்த கஷ்டமானலாம் நான் சொன்ன மாதிரி நோட்ல எழுதிட்டீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம். ஒன்றும் பயப்பட. வருங்கால அரசதிகள் அனைவரையும் மனமாற வருகான இருக்கேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மரபு தொடர் தாங்க. ஓகே, மரபு தொடர்கள் தான் பார்க்க போறோம். யூனிட் 5ல பழமொழி 400, மரபு தொடர்கள், ஓமை தொடர்கள்னு சொல்லிட்டு 3 டாபிக் இருக்கும். இது ஸ்கூல் புக்ஸ் தாண்டி நம்ம அவுட் சோர்ஸ் படிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. ஆல்ரெடி நம்ம பழமொழி 400 சொல்லிட்டு அதை நம்ம ஒரு சீரிஸ் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போறோம். இப்ப மரபு தொடர் வந்து பார்க்க போறோம். மரபு தொடர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அவுட் சோர்ஸ் புக்ல ஒரு 34 பேஜ் இருக்கும். சரிங்களா? எத்தனை பேஜ் இருக்கும்? ஒரு 34 பேஜ் இருக்கும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதான் அந்த புக்கு. இது வந்து நமக்கு தமிழ் பாதுகாப்பு கழகம் 1935, இப்ப இல்ல 1935ல ரிலீஸ் பண்ண புக்ஸ். எது இந்த புக்கு? இந்த புக்கு வந்து நமக்கு எத்தனை பாத்தீங்கன்னா மொத்தம் 34 பேஜ் இருக்கும். எத்தனை பேஜ்? 34 பேஜ். இதை நம்ம எப்படி படிக்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இல்ல வரிசை தான் சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, ஒரு டிக்ஷனரி மாதிரி போயிட்டே இருக்கும். இதில் நான் ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் வந்து முடிக்க போறோம். உயிரெழுத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 34 பேஜ்ல 9 பேஜ் கவர் ஆயிடும். எத்தனை பேஜ்? 34 பேஜ்ல இந்த 9 பேஜ் நம்மளுக்கு உயிரெழுத்தே முடிஞ்சிடும். அதாவது ஆள் ஆரம்பிச்சு வரைக்கும். ஓகே, இதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 வீடியோ முடிக்க போறோம். இது மொத்தம் சேர்த்து நமக்கு 226 வேர்ட்ஸ் வந்து இருக்கும். அதாவது 226 மரபு தொடர்கள் இருக்கும். புரியுதாங்க? 226 மரபு தொடர்கள் ஆள் ஆரம்பிச்சு வரைக்கும் உயிரெழுத்து தொடர்கள்னு சொல்லிட்டு அது போகும். அந்த 226ல நம்ம 116 இந்த பார்ட் 1 வீடியோல முடிக்க போறோம். புரியுதா? சோ மரபு தொடர்ன்றது ஒரு அவுட் சோர்ஸ் புக். ஃபர்ஸ்ட் இது நமக்கு யூனிட் 5ல வரும். தமிழ் நமக்கு மொத்தம் 7 யூனிட் இருக்குல்ல, அந்த 7 யூனிட்ல இது யூனிட் 5ல வரும். யூனிட் 5ல நம்ம எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 15 கொஸ்டினும் நமக்கு எப்படி கேட்கறாங்கன்னா மோஸ்ட்லி 99% ஒரு பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்கல்ல, அது ஃபர்ஸ்ட். ஓகே, 10ல சில கொஸ்டின்ஸ்ல வந்து 3 கொஸ்டின் கேட்கறாங்க. அதாவது வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து 3 கொஸ்டின் கேட்கறாங்க. இல்லைன்னா அந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு 5 கொஸ்டின் கேட்கறாங்க. இதான் பேட்டர்ன். ஓகே, அந்த யூனிட் 5ல நமக்கு யூனிட் 5ல 15 கொஸ்டின் கேட்கறதுல 3 கொஸ்டின் கேட்கறாங்க, இல்ல 5 கொஸ்டின் கேட்கறாங்க. எது ஒரு 10 கொடுத்துட்டு அதுல இருந்தே படிச்சுட்டு கொஸ்டின் எதுவும்ல அது. அப்ப மிச்சம் இருக்க கொஸ்டின் எப்படி வருது அப்படின்னா நமக்கு பழமொழி 400, மரபு தொடர், ஓமை தொடர்ந்து பொருள் எழுது, இதுல இருந்தா வருது. இப்போ உதாரணத்துக்கு 3 கொஸ்டின் கேட்டாங்க. 15ல 3 கொஸ்டின் எத்தனை? மிச்சம் 12 கொஸ்டின் இருக்கா? அந்த 12 கொஸ்டின்ல பழமொழியில 4, மரபு தொடர்ல 4, ஓமை தொடர்ல 4 இப்படி வருது. இல்லையா 5 கொஸ்டின் கேட்டுட்டாங்க. 15ல 5 கொஸ்டின் பேராகிராஃப்ல இருந்தே கேட்டாங்க அப்படின்னா இதுல 3, இதுல 3, இதுல 3 அப்படி வந்துருது. அப்படியே மிக்ஸ் பண்ணி கேட்டுறாங்க இந்த மாதிரி. சோ அப்ப யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் 15 கொஸ்டின் அடிக்கணும் அப்படின்னா நமக்கு பழமொழி 400, மரபு தொடர், ஓமை தொடர், இது 3மே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரியுதாங்க? இது 3மே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ இந்த வீடியோல நம்ம 34 பேஜ்ல இந்த மரபு தொடர் இந்த அவுட் சோர்ஸ் புக்ல 34 பேஜ்ல 9 பேஜா இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் அந்த 12 வந்து பார்க்க போறோம். அதெல்லாம் இந்த வீடியோல 116 சொற்கள் வந்து பார்க்க போறோம். இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. இதுல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா குழம்பும். ஓகே, அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. இப்ப இருக்கும். ஒரு 4-5 பேஜ் போயிட்டே இருக்கும். அதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தா போர் அடிச்சிடும். ஒரு 4 பேஜ் பார்த்தோம்னா என்ன பண்ணுறோம்னா போர் அடின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஆனா எக்ஸாம் எல்லாம் கேட்டோம்னா மறந்துடுவோம். ஒழுங்கா வந்து நம்ம போட மாட்டோம். சோ இந்த அவுட் சோர்ஸ் புக்கை முடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. யாருமே படிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம படிக்காம இருக்க கூடாதுங்க. நம்ம படிக்கணும். 4 பேர் படிக்கலன்னு சொல்லி நம்ம படிக்காம இருக்க கூடாது. அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அது ஈஸியா முடிச்சிடலாம். மொத்தம் 34 பேஜ் தானே. இப்ப நான் எப்படி படிக்கணும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன் பாருங்க. ஓகே, நம்ம கலை சர்க்கிள் பண்ணிருப்போம்ல, ஏனே படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி படிக்கணும்னு சொல்லி அதான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? சோ இப்ப எப்படி இருக்காடா இந்த மாதிரி பிரிச்சாச்சு. ஓகே, அந்த 9 பேஜ எப்படி பிரிச்சாச்சு அழகா சொன்னால. 34 பேஜ்ல 9 பேஜ்ல நமக்கு என்னதான் இருக்குன்னா உயிரெழுத்துக்கள் தான் இருக்கும். உயிரெழுத்து தொடரக்கூடிய தொடர்கள் சென்டென்ஸ் தான் இருக்கும். அது நம்ம பிரிச்சிட்டோம். மொத்தம் 226 தொடர்கள் வந்து இருக்கும். ஆள தொடரக்கூடிய சென்டென்ஸ். ஓகேவா? இதுலயே ஆதம் வந்து 57 இருக்கும், ஈ வந்து 49 இருக்கும். இப்ப அவுலாம் இருக்கவே இருக்காது. அவுன்ற ஒரு இதுவே இருக்காது. ஈல வரும் 7 தான் இருக்கும். ஐல 1 தான் இருக்கும். இப்ப ஊல கிடையவே கிடையாது. அப்ப அவு கிடையவே கிடையாது. அந்த உயிரெழுத்து தொடர்கள் மரபு தொடர்கள் இல்லவே இல்லை. இதை கூட கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? உயிரெழுத்துல மரபு தொடர்கள் தொடங்காத உயிரெழுத்து கூட கேட்பாங்க. கேட்கறது வாய்ப்பு இருக்கு. கேட்டாலும் கேட்பாங்க. ஓகே, ஸோ ஊலையும் அவுலையும் மரபு தொடர்ல தொடங்கக்கூடிய ஒரு சென்டென்ஸே கிடையாது, ஒரு தொடரே கிடையாது. ஸோ ஐல 1, ஈல 7, இதான் ஸ்பிளிட் அப். நம்ம இதை எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா 10 அப்படியே எல்லாத்துலயும் 10 பார்க்க போறோம். 10 சொல்லி பார்க்க போறோம். எதெல்லாம் 20க்குள்ள இருக்கோ அதை அப்படியே ஃபுல்லா முடிச்சிட போறோம். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுல 7 இருக்கா, அப்ப ஈ ஃபுல்லா முடிச்சிடலாம். இதுல வந்து 20க்குள்ள இருக்கா, அப்ப ஆவை ஃபுல்லா முடிச்சிடலாம் இந்த வீடியோலயே. அப்ப இதுல வந்து இதுவும் ஃபுல்லா முடிச்சிருவோம், இதுவும் ஃபுல்லா முடிச்சிருவோம், இதுலயும் ஃபுல்லா முடிச்சிருவோம். ஓகேவா? இதுல ஒன்னே வந்து இதுவும் இந்த வீடியோல முடிச்சிருவோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆ, இ, உ, ஓ இதை 4 மட்டும் என்ன பண்ணோம் பார்ட் 2ல அப்படியே அடுத்தடுத்து அப்படியே 4 மிக்ஸ் பண்ணி வந்துட போகுது. அப்ப இந்த ஒரு வீடியோல நம்ம ஆ,
ஈன்னு சொல்லி லைனா பார்க்க போறோம். 10 10 10. இப்போ இது 18 இருந்தாலும் இதுலயே முடிச்சிட போறோம். இப்போ 24 இருக்குல்ல, இதுல நம்ம 10 போச்சுன்னா மிச்சம் 14 நெக்ஸ்ட் வீடியோல, இதுல 10 போச்சுன்னா மிச்சம் 16 நெக்ஸ்ட் வீடியோல. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்ட்டு? 34 பேஜ் 9 பேஜ்ல உயிரெழுத்து, அதை இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி படிக்க போறோம்னு சொல்லிட்டேன். ஓகேவா? சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பக்கா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ எது இதெல்லாம் கஷ்டமா இருக்கோ அது மட்டும் ஷார்ட் கட்டு, அதை மட்டும் உன்னிப்பா கவனிப்போம். ஈஸியா இருந்து அப்படி படிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா? இப்போ அப்படி கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆ வரிசை தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஆ இ சொல்லிட்டு அப்படி லைனா பார்க்க போறோம். ஆல இருக்கக்கூடிய 10. மொத்தமா இந்த வீடியோ நம்ம எவ்வளவு முடிக்க போறோம் அப்படின்னா நமக்கு 110 முடிக்க போறோம். ஓகேவா? மொத்தம் 226ல 226ல இதுல 110, அடுத்த வீடியோல 116 முடிக்க போறோம். ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இதுல இப்ப நான் 110 சொல்றேன், இந்த 110மே நீங்க நோட்ல எழுதணும் அவசியம் கிடையாது. 110க்கும் நோட்ஸ் எழுதணும் அவசியமே கிடையாது. இதுல நிறைய வந்து ஈஸியாவே இருக்கும். எது ட்விஸ்டடா இருக்கோ, எது கஷ்டமா இருக்கோ அதை மட்டும் எழுதிக்குவாங்க. ஓகே? அந்த 110ல கஷ்டமானது அதிகமா வந்து 30 இல்ல 40 தான் வரும். 30 இல்ல 40 இருக்கும். 30 40 மட்டும் உங்களுக்கு வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு எது கஷ்டமா இருக்கோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. உட்காந்து எல்லாத்தையும் எழுதிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. புரியுது என்ன சொல்றேன்ட்டு? 226 இருக்கு. இந்த வீடியோ 110 பார்க்க போறோம். அடுத்த வீடியோ 116 பார்க்க போறோம். அதுல எது கஷ்டமா இருக்கோ, ட்விஸ்டடா இருக்கோ, உங்களுக்கு புரியலையோ அதை மட்டும் தனியா நோட் பண்ணி 30 40 வரும் சென்டென்ஸ், அதை மட்டும் நோட் பண்ணி ரிவிஷன் பண்ணா முடிஞ்சு போச்சு. உட்காந்து இந்த 110 எழுதிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணா அவசியம் கிடையாது. இந்த பிடிஎஃப் நான் வந்து டெலிகிராம் சேனல்லே போட்டுறேன். ஓகேவா? இந்த பிடிஎஃப் அந்த ஒரிஜினல் புக்கோட அந்த பிடிஎஃப் ரெண்டுத்துமே நம்ம டெலிகிராம் சேனல்ல போட்டுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி இப்போ கவனிங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு அகட விகடம்னு கொடுத்துருக்காங்க. அகட விகடம்னா ஒன்றும் கிடையாது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா விகட கவின்னு ஒருத்தர் இருப்பாரு. என்னது விகட கவின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. விகட கவினாலே வந்து அந்த கல்யாணம் எல்லாம் பண்ணும்போது தந்திரமா தட்ட மாத்திடுவாங்க. விகடம்னாலே நல்லா பிரெயின் வந்து நல்லா யோசிக்கிறவங்க, நல்லா வந்து அறிவாளின்னு சொல்லுவாங்க. அந்த விகட கவி என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கல்யாணம் நடக்கும்போது தந்திரமா தட்ட மாத்திப்பாரு. அவ்வளவுதான். சோ நமக்கு என்ன பண்ண போறாங்க, மரபுத்துடனும் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க போறாங்க. கரெக்டா? ஒட்டுமொத்தமா மனப்பாடம் பண்ண தேவையில்லை. சோ அவங்க என்ன கேட்கறாங்க அதுக்கான பொருள் தெரிஞ்சா போதும். அது எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்தா போதும். ஓகே? சோ அப்ப அகட விகடம்னாலே தந்திரமா தட்ட மாத்துறது. அகட விகடம்னாலே நமக்கு என்னது? தந்திரமா தட்ட மாத்துறது. ஒண்ணு முடிஞ்சா இது ஈஸி தான், இதெல்லாம் நீங்க எழுத தேவையில்லை. இப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா அகலக்கால் வைத்தல். இது உங்களுக்கே தெரியும், ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. அகலக்கால் வைத்தல், டேய் ரொம்ப ஆழமா கால விடாது அவங்க சொல்லுவாங்க. அகலக்கால் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போகாத, ஒரு அளவோட இது ரொம்ப அகலக்கால் வைக்கிற, அளவு கடந்து நீ போறப்பா அப்படின்னு. அதான். சோ இது ஈஸி. இந்த சென்டென்ஸ் படிச்சாலே இது நம்ம ஈஸியா அடிச்சிடலாமா? எப்படி ஆப்ஷன் கேட்டாலும் இது ஈஸியா அடிச்சிடலாம். அப்ப இது வந்து முடிஞ்சு. அப்ப அகட விகடம்னா தந்திரமா தட்ட மாத்திக்கோ, அகலக்கால் வைத்தல்னா அளவு கடந்து போதுன்னு சொல்றாங்க. அப்புறம் அக்கறைக்கு பச்சை. பச்சைனாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பச்சை பச்சையா பேசுறான்டா, ஒரே வந்து அசிங்கமான வார்த்தையெல்லாம் பேசுறான், ரொம்ப கெட்ட வார்த்தைகளா பேசுறான், பச்சையா பேசுறான்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கெட்ட வார்த்தை பேசுறாங்க அப்படின்னு ஞாபகம் வருமா? ஆனா இங்க வந்து பொய் தொடர்ந்து ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேவா? பச்சையா பேசுறான் அப்படின்னா பொய்யா பேசுறான்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். பச்சையா பேசுறானே கெட்ட வார்த்தை அதிகமா பேசுறான், காதலே கேட்க முடியலப்பா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், அதாவது பேசிப்போம். அப்ப இங்க பச்சை அப்படின்னு நம்ம என்ன ஞாபகம் வச்சு அப்படின்னா பொய்யா பேசுறான், அவன் பேசுறதே கேட்க முடியல, ஒரே பொய்யா பேசுறான்டா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சொல்ற புரியுதா பாருங்க. அக்கறைக்கு பச்சை. அக்கறைனாலே நமக்கு தூரம்னு வந்துடும். அக்கறைனாலே தூரம்னு வந்துடும். அப்போ உண்மைக்கு மாறா பொய்யா பேசுறான். உண்மைனா ரொம்ப கிட்ட க்ளோஸா இருக்குன்னு அர்த்தம். பொய்னா உண்மைக்கு மாறா பொய்யா பேசுறான் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே? ஸோ அக்கறைக்கு பச்சை ஞாபகம் வச்சாலே பச்சையா பேசுவான், கெட்ட வார்த்தை இல்லாம பொய் ஞாபகம் வச்சுன்னா முடிச்சு. ஸோ அப்ப அகட விகடம்னா தந்திரமா தட்ட மாட்டு, அகல காலத்துலனா அளவு கடந்து போதல், அக்கறைக்கு பச்சை அப்படின்னா நமக்கு தூரத்து பச்சை, அதாவது வந்து பொய் தோட்டம் ஞாபகம் வச்சுக்கலாம். இதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே? இந்த 5லயே இதான் கொஞ்சம் டஃபா இருக்கும். என்ன அப்படின்னா அக்கு தொக்குன்னு இருக்கும். அக்கு தொக்குனா நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா வீட்டுல வந்து அம்மாட்ட நம்ம என்ன பண்ணுவாங்க, வீட்டுல தொக்கு செய்வாங்க. தொக்குனாலே தொடர்பு, நமக்கு பிடிச்சதா செய்வாங்க. தொக்கு என்ன டேஸ்டா இருக்கு, அந்த வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு தொக்கு செய்வாங்க பாரு எங்க வீட்டுல, ஆஹா என்ன ஒரு டேஸ்ட் அப்படின்னு ஒரு ஷார்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே? தொக்குனாலே தொடர்பு, அதை தொட்டு தானே சாப்பிடுவோம். ஓகே? தொக்குனாலே தொட்டு தான் சாப்பிடுவோம். தொட்டு ஒட்டு, அதனால இந்த ஒட்டு பட்டு. ஓகே? என்ன சார் ஷார்ட் கட் ஒரு மாதிரி இருக்கா? இது வந்து எப்படி ஷார்ட் கட் கூட வரல, உங்களுக்கு என்ன ஷார்ட் கட் தெரிஞ்சாலும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஓகே? எனக்கு தான் வந்திருக்கு. எக்ஸாம் எல்லாம் தொக்குனா தொடர்பு, டேஸ்டா இருக்கும், எனக்கு பிடிச்ச மாதிரி எங்க வீட்டுல செஞ்சிருப்பாங்க. தொக்குனாலே தொடர்பு ஞாபகம் வச்சுப்பேன். ஒரு தொட்டு தானே சாப்பிடுவோம், தொட்டு அப்போ ஒட்டு அப்படின்னு சொல்லி நம்ம டேஸ்டா சாப்பிட சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு ஷார்ட் கட். ஓகே? ஸோ இது மட்டும் தான் டஃபா இருக்கு, இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 3 ஈஸி. ஸோ அப்போ தொக்குனா தொடர்பு. ஓகே? தொக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தொட்டு நல்லா டேஸ்டா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சோம். தொட்டு ஒட்டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அடங்கா பிராடி, இதெல்லாம் ஈஸி. அடங்கா பிரியாணி அர்த்தம் யாருக்கும் அடங்க மாட்டான், இது ஈஸி தானே. அடங்கா பிரியாணி எவருக்கும் அடங்காதவன். முடிஞ்சா? இப்ப 5லயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான இது மட்டும் தான். அப்ப இதை மட்டும் நோட்ல எழுதி வச்சுக்கணும். முடிஞ்சா? அப்படியே நெக்ஸ்ட் அடுத்த 10 அடுத்த 5 செட்டு பாத்தீங்க அப்படின்னா அடரடி படரடி. இது போன குரூப் 4ல கேட்டது, 2025 குரூப் 4ல கேட்டது. பொருள் பாத்தீங்கன்னா பெருங்குழப்பம். உண்மையிலே இந்த வடிவெல்லாம் சொல்லுவார், கொண்டக்க மண்டக்கன்னு சொல்லி பார்த்திபன் கிட்ட எல்லாம் பேசுவாரு வடிவேல வந்து.
அந்த மாதிரிதான் அடரடி படரடினா பெருங்குழப்பம், ஒண்ணுமே புரியல. அடரடி படினா ஒண்ணும் புரியல, பெருங்குழப்பம். ஓகே, அடுத்தது அடாதுடி அடாப்பிடி. என்னது? அடாதுடி அடாப்பிடி. அடாதுடினாலே அடிக்கிறதுன்னு அர்த்தம். அடாப்பிடி அடாதுடி அடிக்கிறதுன்னு அர்த்தம். எதுக்கு அடிப்பாங்க? தப்பு பண்ணா அடிப்பாங்க, கெட்டது பண்ணா அடிப்பாங்க, தீமை செஞ்சா அடிப்பாங்க. அதான். அப்ப அடா துடி அடா பிடி, ரெண்டு நாளே கெட்டது கெட்டது பண்ணா அடிப்பாங்க. அடா அப்படின்னா அடான்னு அடிக்கிறதுன்னு அர்த்தம். துடினா தீமை, அதான் தாத்தா தீதி தூவர் செவத்துல. ஸோ துடினா தீச்செயல், தீங்குன்னு அர்த்தம். இங்க பிடி அப்படின்னா நமக்கு கொடுஞ்செயல் அர்த்தம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அடா துடி அடா படி ரெண்டுமே ஒரு செட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடா துடினால அடிப்பாங்க, எதுக்கு அடிப்பாங்க? தப்பு பண்ணா அடிப்பாங்க. அப்ப தீப்பு தீச்செயல், கெட்டது பண்ணாலே அடிப்பாங்க. அப்ப இந்த தீச்செயல் தீப்பு, அதாவது கெட்டது வந்துச்சாலே இந்த தாத்தா தீதி தூது வரிசை வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடா துடினா தீச்செயல் தீங்கு. ஓகேவா? பிடி அப்படின்னா நமக்கு கொடுஞ்செயல். பிடி அப்படின்னா நமக்கு கொடுஞ்செயல். உதாரணத்துக்கு பிடின்னு இருக்குன்னா பீடி பிடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, அது கொடுஞ்செயல். பொது இடத்துல பீடி பிடிக்கிறது ஒரு கொடுஞ்செயல். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாமா? ஏதோ ஒரு ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம்ல பார்த்தா ஞாபகம் வரணும், அவ்வளவுதான். எக்ஸாம்ல பார்த்தா ஞாபகம் வரணும். இதெல்லாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டைம் பண்ண கூட, பார்த்தோன்னே இதுதான்ப்பா சொல்லிட்டு போயிடணும். அப்ப அடாதுடினா தீங்கு. ஓகேவா? இது முடிஞ்சு. அப்ப தீப்பு தீச்செயல் பிடி. பொது இடத்துல சிகரெட் பீடி தான் பிடிச்சிங்கன்னா கொடுஞ்செயல், உங்களுக்கு பிடிச்சி ஜெயில போட்டுறான்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அடாதுடி அடாபிடி செட்டு. அடரடி படுறதுன்னா பெரும் குழப்பம், ஒண்ணுமே புரியாத குழப்பமா இருக்குப்பா. அடுத்து அடிக்கொருக்கால். அடிக்கொருக்கால்னா அடிக்கடி நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவோம். அடிக்கடி நம்ம ஃப்ரெண்டு கால்னா ஃபோன் பண்ணுறதுன்னு அர்த்தம். அடிக்கடி நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டான். ஏன்டா அடிக்கடி ஃபோன் பண்றேன், கால் பண்றேன், எடுக்க மாட்டியா? அதான். ஸோ அடிக்கொருக்கால். அடிக்கொருக்கால்னா அடிக்கடி நம்ம ஃபோன் பண்ணா நம்ம ஃப்ரெண்டு ஃபோன் எடுக்க மாட்டான். உண்மையா இல்லையா? வீடியோ பார்க்குறவங்க நீங்க சொல்லுங்க. நம்ம ஃப்ரெண்டுக்கு கரெக்டாக ஃபோன் பண்ணுவோம், அடிக்கடி ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்க. கரெக்டா இல்லையா? ஸோ அதான். ஸோ அப்ப கால், அடிக்கொரு கால் அப்படின்னா அடிக்கடி திரும்ப திரும்ப நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா அடிச்சான் பிடிச்சான் இங்கதான் வரணும் வியாபாரம். ஓகே, அந்த வியாபாரம்ன்றது இங்க வரணும், வியாபாரம் அப்படின்றது இங்க வரணும், மாத்தி இங்க போட்டுருக்காங்க. ஓகேவா? அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம். அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம்னா ஒண்ணும் கிடையாது. இந்த மாம்பழ சீசன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாம்பழம் கல்லு வச்சு பழுக்க வச்சிருப்பாங்க. ஆனா வந்து வீட்லயே படுக்க வச்சது, ஆர்கானிக்கா பண்ணது, கல்லுல வைக்கலங்க, சூப்பரா இருக்கும் சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சா முடிச்சா வியாபாரம் பண்ணுவாங்க. அடிச்சா முடிச்சா வியாபாரம் பண்ணுவாங்க, அதுக்கு பேரு ஏமாத்தி விற்கிறது. அடிச்சா முடிச்சா வியாபாரம் பண்றாங்க அப்படின்னா நமக்கு என்னன்னா, மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை. மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை உண்மையா வந்து நம்ம தமிழர்களோட வியாபாரம்ன்றது கரெக்டா இருக்கும். நம்ம படிச்சிருப்போம், தமிழரின் தொன்மையில வந்து படிச்சிருப்போம். ஓகே, ஆனா பாத்தீங்கன்னா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செயல், இது எல்லாமே கொடுமை தான் வரும். அப்ப அடிச்சா முடிச்சா வியாபாரம் பண்றது, கல் வச்சு படுத்த மாம்பழத்தை இது நல்ல பழம் ஆர்கானிக் பழம் வித்தா தப்பு தானே, அதான் சொல்றாங்க. சோ மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை, மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை. இதுவும் சென்டென்ஸ் பெருசா இருக்கு, இதுவும் சென்டென்ஸ் பெருசா இருக்கு. பாருங்களேன், இதெல்லாம் ரெண்டு அதாவது ஒரு வார்த்தையே முடிஞ்சு. ஆனா இது மட்டும் பாருங்க, மூணு சென்டென்ஸ். மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செயல். ஈஸியா அடிச்சலாமா? அப்ப 10 முடிஞ்சு. இந்த 10ல இது கஷ்டம். இதுல இந்த பேஜ் எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. ஓகேவா? ஆல்ரெடி இது ஈஸி, இது ஈஸி. பீடி குடிச்சா வந்து அதான் பீடி சிகரெட் குடிச்சானா கொடுஞ்செயல். அடிக்கடி கால் பண்ணா நம்ம ஃப்ரெண்ட் எடுக்க மாட்டாரு. அடிச்சா முடிச்சா பண்ணா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செயல். அடரடி பண்ணா பெருங்குழப்பம். இது எல்லாமே ஈஸி தான். அப்ப இந்த 10ல ஒன்னே ஒன்று தான் கஷ்டம். என்னது? அக்கு தொக்குனா தொடர்புன்னு நான் சொல்லிட்டேன். தொக்குனா தொடர்பு, தொக்குனா பண்ணுவோம், தொட்டு சாப்பிடுவோம். அப்போ ஒட்டு பற்று, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா? அடுத்து ஆ சரி. இப்ப ஆளை வந்து 10 முடிச்சிட்டோம். இப்ப ஆ போறோம். ஆளை மொத்தம் 18 இருக்கும், அந்த 18 அப்படியே முடிச்சிடலாம். ஓகே, இப்ப ஆ வரிசையை பார்க்க போறோம். ஆக்கம் கூறுதல். ஆக்கம்னால என்ன அர்த்தம்? நல்லது பண்றேன்னு அர்த்தம். ஆக்கப்பூர்வமா இருக்கா, அழிவு நோக்கி போவாது, ஆக்கப்பூர்வமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப ஆக்கம் கூறுதல். ஆக்கம் கூறுதல்னா நல்லா இரு, குரூப் 4ல இதாட்டி பாஸ் பண்ணிடுவேன், குரூப் 2 நல்லா இதாட்டி கிளியர் பண்ணிடுவேன், மேக்ஸ்ல 25 எடுத்துருவாய், தமிழ்ல 95 எடுத்துருவாய், ஜிஎஸ்ல 75-70 எடுத்துருவாய் அப்படின்னு வந்து ஆக்கப்பூர்வமா சொல்றது. சொன்னா மட்டும் போதுமா? அதுக்கு இறங்கி வேலை பார்க்கணும், படிக்கணும், டெஸ்ட் போடணும், ரிவிஷன் பண்ணணும், இப்படி நிறைய வேலை இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அது மாதிரி வரும். ஸோ அப்போ ஆக்கம் கூறுதல்னாலே நமக்கு ஆசி கூறுதல், வாழ்த்துதல். இது ஈஸி, பார்த்தோன்னே சொல்லிடலாம்ல. ஆக்கம் கூறுதல், ஆசி கூறுதல், நல்லது சொல்றது, வாழ்த்துதல். முடிஞ்சா ஷார்ட்கட்டே தேவையில்லை. அப்புறம் நமக்கு ஆசார கல்லன். ஆசாரம்னாலே நமக்கு என்னன்னா ஒழுக்கம். ஆசாரம்னா என்னது? ஒழுக்கம் சம்மந்தப்பட்டது. நம்ம கூட 6th புக்ல படிச்சிருப்போம், ஆசார கோவைன்னு சொல்லி. ஸோ ஆசாரம்னா ஒழுக்கம் அர்த்தம். அப்ப கல்லன்னு சொல்றாங்க. கல்லன்னா ஒழுக்கமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது. ஓகேவா? அதான் கல்லன்னா நடிக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கிறதுன்னு சொல்லி அர்த்தம். இதுவும் இதுலயே இருக்கு. ஸோ அதாவது சென்டென்ஸ் இதுக்குள்ள இருக்கு. ஆக்கம் கூறுதல்னாலே வாழ்த்துதல், ஆசி கூறுதல். ஓகேவா? இங்க ஆசார கல்லன் அப்படின்னா ஆச்சாரம்னா ஒழுக்கம், கல்லன்னா ஏமாத்துறது. அப்ப நல்லவன் போல, ஒழுக்கமா இருக்கிறது போல ஏமாத்துறது, நடிக்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து ஆசை வார்த்தை. இதுவும் ஈஸியா. ஆசை வார்த்தை என்ன அர்த்தம்? நம்பிக்கை தர மாதிரி சொல்றது, நம்பிக்கை உண்டதாக சொல்லும் செயல். இதுவும் முடிச்சா இதுலயே இருக்கு. ஆசை வார்த்தைனா நான் சொல்றது, ஆசையா சொல்லி ஏமாத்திடுவாங்க. இனி நைட்டு நம்ம பிரியாணி செய்யலாம், இனி நைட்டு நம்ம நாளைக்கு நம்ம ட்ரிப்பு போகலாம், நம்ம படத்துக்கு போகலாம், நம்ம அது பண்ணலாம் இது பண்ணலாம் சொல்லி சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. ஓகே, ஆசை வார்த்தை காமிச்சு ஏமாத்துறது. ஓகேவா? ஸோ ஆசை வார்த்தைனா
நம்பிக்கையுள்ளதாக சொல்றது, இது ஈஸி. அப்புறம் நமக்கு ஆடைக்கும் கோடைக்கும், அதான் ஆடைக்கும் கோடைக்கும். ஓகே, அது என்ன அப்படின்னா எல்லாம் பருவ காலத்தும், எல்லா பருவ காலம் எந்த சீசன் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து கோடை காலம், சம்மருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும். அதாவது ஆடைக்கும் கோடைக்கும்னா எல்லா பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் வந்து மாத்தி மாத்தி போடணும். சம்மருக்கு ஒரு மாதிரி ட்ரெஸ், விண்டருக்கு ஒரு மாதிரி ட்ரெஸ், மழை காலத்துக்கு ஒரு மாதிரி ட்ரெஸ், வெளில போனா அது மாதிரி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோம். அப்ப ஆடைக்கும் கோடைக்கும்னாலே பருவ காலத்து, பருவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்ல ட்ரெஸ்ஸோ குவாலிட்டி ட்ரெஸ்ஸா போட்டுக்கணும், துவைக்காமலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆடைக்கும் கோடைக்கும் எல்லா பருவ காலத்துக்கும், இது ஈஸி. இது கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்க மாதிரி இருக்கு, உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா விட்டுருங்க, எழுதுவாங்க. ஓகே, இது 3 ஈஸி. ட்விஸ்டடா இருந்துச்சுன்னா நீங்க எழுதிங்க, விட்டு தேவையில்லை. ஏன்னா கோடைக்கும் பருவ காலத்துக்கும் இது ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அப்புறம் ஆட்கொள்ளுதல், இது ரொம்ப ஈஸி. ஆட்கொள்ளுதல்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த மன்னர்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த இடத்த நான் ஆட்கொள்றேன் பார். மன்னர்கள், இந்த அரசர்கள்லாம் பேசுவாங்க, அந்த இடத்த நான் ஆட்கொள்றேன் பார் அப்படின்னு வந்து ஆக்ரோஷமா மன்னர்கள் சொல்லுவாங்க. இந்த முனிவர்கள், இந்த அறிஞர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து கடவுள்கிட்ட ஆட்கொள்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த இடத்த நான், அதை மன்னர் சொல்றேன்னா அந்த இடத்த எனக்கு அடிமையா நான் அதை கொண்டு வரேன், கண்ட்ரோலில் நான் கொண்டு வரேன்னு அர்த்தம் ஆட்கொள்ளுதல் அப்படின்னா. இந்த முனிவர்கள், இந்த தமிழ் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் இறைவனிடம் அடிமையா நான் போய் சேர போறேன்னு அர்த்தம். அப்ப ஆட்கொள்ளுதல் அப்படின்னாலே அடிமை கொள்ளுதல் அர்த்தம். புரியுதா? ஆட்கொள்ளுதல் அடிமை கொள்ளுதல் அர்த்தம். அடுத்து வந்து ஆணி கொள்ளுதல். ஆணி கொள்ளுதல்னா இருப்பிடத்தை நிலை பெற செய்து கொள்ளுதல். ஆணித்தரமா நான் சொல்றேன் அப்படின்னா, அது கன்ஃபார்மா நான் சொல்ற மாதிரி ஆணித்தரமா நான் இப்போ ஒரு பொசிஷன்ல இருக்கேன், இப்ப நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன்னா நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டே இருப்பேன், அந்த இடத்துல தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஆணி கொள்ளுதல், நான் ஒரு இடத்துல இருக்கேன், அந்த இடத்துல நான் எப்பவுமே கன்ஃபார்மா அங்க இருக்கணும், அதுல இருந்து கீழே வரக்கூடாது, நான் இருக்கிற பொசிஷன்ல தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப ஆணி கொள்ளுதல் அப்படின்னா நமக்கு இருப்பிடத்தை நிலை பெற செய்து கொள்ளுதல், நம்ம இருக்கிற இடத்த ஸ்ட்ராங்கா வந்து பில்ட் பண்ணணும், அந்த இடத்துல இருந்து கீழே போக கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? எல்லாமே ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுல மொத்தம் 18 இருக்கும், அந்த 18ல ஃபர்ஸ்ட் 6 முடிச்சிட்டோம், அடுத்த 6. அப்புறம் நமக்கு ஆணித்தரம். ஆணித்தரமா சொல்றேன், நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். ஓகே, ஆணித்தரமா சொல்றேன், நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா முதற்றம்னு அர்த்தம். வெறும் ஆணித்தரம், ஆணித்தரமா நான் சொல்றேன் நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன் அப்படின்னா முதற்றம்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சா? நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன், ஆணித்தரமா சொல்றேன் நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடலாம். ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம்னா ஆரவரம்னு அர்த்தம். இது நம்ம இப்ப கரண்ட் இஷ்யூ வச்சு சொல்லிடலாமா? நீட்டு பிரச்சனை சொல்லி போராட்டத்துக்கு போனா நாங்க அங்க நீட்டு பிரச்சனை பத்தி பேசணும், வேற ஏதாவது பத்தி பேசுவோம், மேகதாதான பத்தி பேசினா வேற ஏதாவது பேசுவோம். அப்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாதான் நாங்க போவோம், ஆனா அதை பண்ணா வேற ஏதாவது பேசிட்டு இருப்போம், அதான் ஆரவாரம். அப்ப ஆர்ப்பாட்டம்னா ஆரவாரம், அப்படியே லிங்க் பண்ணி படிச்சுக்கணும். ஓகே, ஆர்ப்பாட்டம்னா ஆரவாரம், ஜாலியா இருக்கும். எதுக்கு ஆர்ப்பாட்டம் வந்தோம், எது போராட்டம் வந்தோம் வந்துருவோம், சரிங்களா? சோ அப்ப ஆர்ப்பாட்டம்னா ஆரவாரம், இது ஈஸி. ஆணித்தரம்னா முதற்றம், நான் தான் ஃபர்ஸ்ட். 2 கவனிங்க, ஆழப்பறத்தல், ஆவி சேர்த்தல். ஓகே, ரெண்டு நம்ம செட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். ஆழப்பறத்தலாம் ஒண்ணும் கிடையாது, நம்ம ஷார்ட் கட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆள்னா நமக்கு லவ் பண்ணணும்னு சொல்லுவாங்களா, அதாவது இனிமே கல்யாணம் பண்ணவங்களும் சரி, கல்யாணம் பண்ணி முடிச்சவங்களும் சரி, நமக்கு ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லிப்பாங்க, வெளியில கேட்டா ஆள் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் கட்டுக்காக. ஸோ ஆழப்பறத்தல் அப்படின்னா நமக்கு ஒரு ஆள் இருந்தாலே பிரச்சனை தான், ஒரே திண்டாட்டமா இருக்கு, ஒரே தொல்லையா இருக்கு அப்படின்னு திண்டாடுது. ஆள் இருந்தாலே திண்டாடு தான். லவ் பண்றவங்க இனிமே கல்யாணம் பண்ண போறவங்க, கல்யாணம் பண்ண முடிச்சவங்களும் இப்படிதான் சொல்லிப்பாங்க வெளியில, எங்க போனா விட மாட்டாங்க, போன் பண்ணினே இருக்காங்கப்பா அப்படின்னு. ஸோ ஆழப்பறத்தல் அப்படின்னா திண்டாடுதல். இது எப்படி சார் சொல்றேன் அப்படின்னா, ஆவி சேர்த்தல்லாம் ஒண்ணும் கிடையாது, அந்த சோல்மேட்னு சொல்லுவாங்க. சோல்மேட்டை கட்டி அணைத்தல், அந்த கமல் கூட ஒரு படத்தை சொல்லியிருப்பாங்க பாருங்க, அந்த ஒரு வசூல்ராஜ் MBBS கட்டிப்பிடி வைத்தியம், அது மாதிரி ஆவி சேர்த்தல். ஆவி சேர்த்தல் நமக்கு என்ன அர்த்தம்? கட்டி அணைத்தல் அர்த்தம். சேர்க்கறதுனாலே கட்டி அணைத்தல். சோ சேர்த்தலாம் கட்டி அணைத்தல், ஆழப்பறத்தலாம் திண்டாடுதல், ஆர்ப்பாட்டம்னா ஆரவரம், ஆணித்தரம்னா நமக்கு முதற்றம். ஓகே, இது வேற இது வேற, ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணி போறீங்க. ஆணி கொள்ளுதல்னா அந்த இடத்துல நான் என்ன வச்சுக்கணும், கொள்ளுதல் அந்த இடத்துல நான் இருப்பேன், என்னோட பொசிஷன்ல நான் இருப்பேன் அப்படின்றது ஆணித்தரமா சொல்லுது, கொள்ளுதல்னு அர்த்தம். வெறும் ஆணித்தரம் அப்படின்னா நமக்கு முதற்றம்னு அர்த்தம். ரெண்டு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இது ரெண்டும் நான் செட்டா ஞாபகம் வச்சு சொல்லிட்டேன், ஷார்ட் கட். ஓகே, இது முடிஞ்சா அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆழம் பார்த்தல். ஆழம் பார்த்தல்னா என்ன, எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களோட அந்த நாலேஜ் பத்தி பேசுறாங்க. ஆழம் பார்க்கறது அப்படின்னா ஒருவருடைய அறிவு பத்தி ஆராய்ச்சி பண்றது, அதான் நமக்கு என்னன்னா ஆழம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆழும் பாழுமாய். ஆழும் பாழுமாய்னா ஒண்ணும் கிடையாது, பழம் வந்து அழுவி போயிருச்சு, அது அழுவி அதாவது அழுவி போயிடுச்சு, பாழா போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு பழமோ காய்கறி வாங்கினா ரொம்ப நாள் யூஸ் பண்ண ஆயிடும், வேஸ்டா போயிடும், அதான் சொல்றாங்க. சோ சீர்கேடாய் வீணா போச்சு, வாங்கின பழம் வேஸ்டா போச்சு, அழுவி போயிடுச்சு, அதான் பழம்னு சொல்றாங்க பாருங்க. சோ ஆழும் பாழமாய்னா சீர்கேடாய் வீணாக போச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்சா இது எல்லாமே ஈஸியா, இது கஷ்டமா இருக்கு, எல்லாமே முடிஞ்சு ஈஸி. அப்படியே நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆரப்போடுதல். ஆரப்போடுதல்னா ஒண்ணும் கிடையாது, காலம் தாழ்த்துதல்னு அர்த்தம். ஓகே, அப்புறம் பாத்துக்கலாம், டேய் நீ டெஸ்டா, நாளைக்கு டெஸ்டா படிக்கணும்டா, நாளைக்கு பாத்துக்கலாம். ஆரப்போடுதல் அதான் என்ன அர்த்தம்? ஆரப்போடுதல்னா காலம் தாழ்த்துதல், அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லி தள்ளி தள்ளி போடுறது, அதான் ஆரப்போடுதல், காலம் தாழ்த்துதல். ஓகே, அதாவது ஆரல் பீரல். ஆரல் பீரல்னா நமக்குன்னா பயனற்றது, வேஸ்ட்னு அர்த்தம். ஓகே, நமக்கு ஆரல் பீரல் அப்படின்னா நமக்கு பயனற்றது, வேஸ்ட்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஆரல் பீரல், பீரல் வந்தாலே நமக்கு பயனற்றது, பாப்பா பிபி வரிசையில பீரல்
பயனற்றது அப்படின்னு சொல்லி ஞாபகம். ஆற அமர, ஆற அமர்னா அமைதியா இருக்குது. ஆற அமர அமைதியா உட்காந்துட்டு சைலண்டா இருக்கு. ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி போறீங்க. இது வந்து ஆற போடுதல், காலம் தாழ்த்துதல் அர்த்தம். அப்படியே பண்ணணும் தெரியும், ஆனா பண்ணாமலே இருக்கிறது இது. இங்க ஆற அமர, அமரன் வந்துட்டாலே அமைதி. அமரனா அமைதியா உட்காந்துருக்கான்னு அர்த்தம். அமரனா அமைதியா உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ அமர அமைதியா, ஆற போடுதல்னா காலம் தாழ்த்துதல், சீரல்னா நமக்கு பயனற்றது. இது முடிஞ்சா அடுத்து வந்து ஆற்ற மாட்டாமை. ஆற்ற மாட்டாமைனா ஒண்ணும் கிடையாது, அதை செய்ய மாட்டான்னு அர்த்தம். ஓகே, ஆற்ற மாட்டாமைனா முடியாமை, தாங்க முடியாமை, என்னால அதை செய்ய முடியாது. ஆற்ற மாட்டாமைனா முடியாது, செய்ய முடியாதுன்னு அர்த்தம். அதனால பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அடுத்துனா ஆற்று அறுத்தல். ஆற்று அறுத்தல்னா இது ஆட்டு தான் மட்டன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஆட்டு அறுத்தல்னா ஆட்டு அறுத்தல் அப்படின்னா மட்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க. மட்டன் நம்ம வீட்டுல வந்து என்ன சொல்லுவாங்க, இல்ல எனக்கு மட்டன் வேணும், எனக்கு சிக்கன் தான் வேணும், இல்ல எனக்கு சிக்கன் வேணும், எனக்கு மீன் தான் வேணும்னு சொல்லி நடுவில் உள்ள போது அதுக்கு வந்து இதை பண்ணுவாங்க. அதான் வந்து இடை கைவிடுதல். குறுக்க கௌசி போடுற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு மட்டன் வேணும், எனக்கு சிக்கன் தான் வேணும், சிக்கன் வேணும், மீன் தான் வேணும்னு சொல்லி உள்ள கௌசி மாதிரி உள்ள வந்து நடுவில் போடுவாங்க. அதான் வந்து ஆட்டறுத்தல். மட்டன் குழம்பு செஞ்சாலே வீட்டுல என்ன பண்ணுவாங்க, எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு குறுக்க வருவாங்க யாராச்சும். அதான் இடையீர் கைவிடுதல். இடையீர் கைவிடுதல், இதுவும் ஈஸி. அடுத்து நமக்கு யாருன்னா ஆற்றுப்படுத்துதல். ஆற்றுப்படுத்தல்னா ஒண்ணும் கிடையாது, நம்ம அந்த 10 பாட்டுல படிச்சிருப்போம், பெருமன் ஆற்றுப்படை. ஆற்றுப்படைனாலே நான் இவங்க கிட்ட இருந்து பாட்டு பாடி பரிசு பெற்றேன், நீங்க அவங்க கிட்ட பாட்டு பாடி பரிசு பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அது. சோ வழி செலுத்துதல், வழி சொல்லுவாங்க, இப்படி போயிட்டு நீ அவர்கிட்ட பாட்டு பாடி இது பண்ணிக்கோ அப்படின்றவங்க. சோ ஆற்றுப்படுத்துதல் முடிஞ்சா. சில இது நம்ம கஷ்டமா இருக்கு பாருங்க, எல்லாமே ஈஸி தான். ஆற போடுதல் அப்படின்னா காலம் தாத்துதல், சிரால் அப்படின்னா நமக்கு அதான் ஆறல் சிரால் தான் நமக்கு பயனற்றது. ஆற அமர்னா அமைதியா இருக்கிறது. ஆற்ற மாட்டாமை அப்படின்னா நமக்கு முடியாமை, தாங்க முடியாமை. ஆற்ற அறுத்தல்னாலே என்ன பண்ணுவாங்க, மட்டன் குழம்பு செஞ்சாலே யாராவது குறுக்க வந்துருவாங்க. சோ இடையில் கைவிடுதல். ஆற்றுப்படுத்துதல்னா அதை வழி சொல்றது, இவங்க கிட்ட போய் பாட்டு பாடி இது பண்ணி சொல்லி பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், அழும் பழுமைனா பணம் வந்து வீணா போச்சு, வேஸ்டா போச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஆழம் பார்த்தல் அப்படின்னா ஒருத்தனோட அறிவு பத்தி பாக்குறது. இது ரெண்டு செட்டா ஞாபகம் சொல்லு. ஆழப்பறத்தல் அப்படின்னா நமக்கு ஒரே இதுவாதான் இருக்கு. ஓகே, திண்டாடுத்தமா தான் இருக்கு. ஆவி சேர்த்தல், சேர்த்தனால நமக்கு கட்டி அணைத்தல், அதை கட்டிப்பிடி வைத்தல் சொல்லிட்டு கமல் சொல்லுவாங்க. அது ஆறுபாட்டம்னா நமக்கு ஆரவாரம். ஆணி தரம்னா நான் தான் ஃபர்ஸ்ட் வரும்னு சொல்றது. அப்புறம் ஆணி கொள்ளுதல், ஆணி கொள் தான் அந்த பிளேஸ் எனக்காக நான் தக்க வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆட்கொள்ளுதல்னா அடிமையாகுதல். ஆட்கும் கோட்டு, அதாவது ஆடைக்கும் கோடைக்கும் அப்படின்னா நமக்கு எல்லா பருவ காலத்துக்கும் சொல்லி பார்த்தோம். ஆசை வார்த்தைனா நம்பிக்கை சொல்லி ஏமாத்துறது. அப்புறம் ஆசார கலைனா ஒழுக்கமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது. அப்புறம் ஆக்கம் கூறுது அப்படின்னா நமக்கு நல்லா இரு வாழ்த்துறது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், அடிச்சான் பிடிச்சான் வியாபாரனாலே மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செயல்னு சொல்லி பார்த்தோம். அடிக்கொரு கால், அடிக்கடி ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டா நம்ம நண்பரு. அப்புறம் அடாதுடி அடாபிடி, பிடி பிடிச்சாதா சிகரெட் பிடிச்சானா அது கொடுஞ்செயலு. அடானா எதுக்கு அடிப்பாங்க, கெட்டது பண்ணாலே அடிப்பாங்க. ஸோ தீமை தீச்செயலு. அடரடி படரடி ஒண்ணுமே புரியல, பெருங்குழப்பம். அடுத்து என்ன பார்த்தோம், அடங்காப்பிடாரின்னா நமக்கு எவருக்கும் அடங்காத, இது ஈஸி. அக்கு தொக்கு, தொக்குனாலே தொடர்பு, தொக்கு நம்ம தொட்டு தான் சாப்பிடுவோம். அப்ப தொட்டு ஒட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் அக்கறைக்கு பச்சைனாலே பொய்யா பேசுவோம், பொய்யா பேசுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் அகலக்கால் வைத்தல், அகலக்கால் வைத்தல் நமக்கு அளவு கடந்து போதல்னு பார்த்தோம். அகட வைக்கணும்னா தந்திரமா தட்ட மாத்திடுவாரு, திருமணம் போது கல்யாணம் பண்ணும்போது தந்திரமா தட்ட மாத்துன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப அப்படியே இ சீரிஸ் பார்த்தோம். ஓகே, டக்கு நம்ம ரிவிஷன் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா ஈஸியா 30 முடிச்சிட்டோம், ஈஸியா 30 முடிச்சிட்டோம். அதுல ஒரு 10 இல்ல ஒரு 18, 30 முடிச்சா இப்ப இ அடுத்து அப்படி சட்டு சொல்லி நெக்ஸ்ட் கவனிங்க. இ சீரிஸ், அதாவது இ வரிசை வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எசக்கு பெசக்கு, இசக்கு பெசக்கு, அதான் எசக்கு பசகாவே பேசுறான் பையன். எப்ப போனாலும் எசக்கு பசகா தான் பண்றான். ஒரு விஷயத்த ஒழுங்கா பண்ண மாட்டியாடா, எசக்கு பசகா தான் பண்ணியா அப்படின்னு அர்த்தம். முறைகேடு. ஒரு விஷயத்த ஒழுங்கா பண்ணாம எது பண்ணாலும் எசக்கு பசகா பண்றான்பா, கரெக்டாவே பண்ண மாட்டான் பையன். அப்ப எசக்கு பசகுனா முறைகேடு, ஒழுங்கா பண்ணாம முறைகேடா பண்றான்னு அர்த்தம். எசக்கு பசகு முறைகேடு. ஓகே, அடுத்தது இசை கேடு, இசைவு கேடுன்னு ரெண்டு இருக்கும். ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வெறும் இசை கேடுன்னு வந்துச்சுன்னா ஒருத்த மியூசிக், இசைனா மியூசிக்கா, மியூசிக்கே கேடா இருக்கு, மியூசிக்ல எதுக்கு கேக்குறீங்க, பாட்டுலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்றேன்னா என்னது, பாட்டு கேட்க கூடாதா, யாரா நீ அப்படின்ற மாதிரி இருக்கா. அப்ப இசை கேடு அப்படின்னா சீர்கெட்டனே இல்லை. என்ன மைண்ட் செட்டா வந்து பாட்டு கேட்டாதானே ஒரு அமைதி கிடைக்கும். டென்ஷனா இருக்கு அப்படின்னா 2 பாட்டு கேட்டா ரொம்ப அமைதியா இருக்கும், சாந்தமா இருக்கும். அதை போய் கேட்க கூடாதுன்னு சொல்ற, உன் மைண்ட் செட் சரியில்லை, சீர்கெட்ட நிலையில இருக்கு நீ. இசை கேடு அப்படின்னா சீர்கெட்ட நிலை. ஓகேவா. அது இசைவு கேடு. இசைவுனா ஒருத்தவங்க சொல்றத, இப்ப ஒருத்தவங்க பண்ணுனா இசைவு, அதை கேட்டு அவன் செய்வாங்கல்ல. ஓகேவா, மயங்கி செஞ்சிட்டியா, அவன் சொல்றதை கேட்டு அப்படியே நீ பண்ணிருக்க அப்படின்னு. அது மாதிரி இசைவு கேடுனா அவங்க சொல்றதை கேட்டு நீ செஞ்சனால நீ தப்பாதான் பண்ணிருப்ப. அப்ப இசைவு கேடுனா பொருத்தமின்மை, காரிய கேடு. நான் அப்பவே சொன்னேன் இப்படிதான் பண்ணணும்ட்டு, அவன் சொல்ற பேச்சு கேட்டு பண்ணியா இப்படிதான்டா ஆகும், இப்படிதான் நடக்கும், தப்பாதான் நடக்கும் அப்படின்னு பேசுவான். அப்ப இசை கேடு அப்படின்னா சீர்கெட்ட நிலை, உன் மைண்ட் செட்டே சரியில்லை, பாட்டு கேட்க கூடாதுன்னு சொல்ற, நீ சீர்கெட்ட நிலையில இருக்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அதை இசைவு கேடு. இசைவு கேடுனா நீ ஒழுங்கா பண்ணல, யாரோ பேச்சு எங்கேயோ நினைச்சிட்டு நீ ஏதோ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. ஸோ பொருத்தமின்மை, காரிக்கேடு, அந்த விஷயத்த ஒழுங்கா பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேவா. இசைக்கு பேசுக அப்படின்னா முறைகேடு.
இசைக்கேடு இசைவு கேடு. ஈஸியா நம்ம ஆப்ஷன் பார்த்து ஞாபகம் வச்சுக்கலாம், மனப்பாடம் பண்ண தேவையில்ல. இசைக்கேடுன்னு வந்தா என்ன அர்த்தம்? சீர்கெட்ட நிலை. ஆப்ஷன் பார்த்து ஞாபகம் வச்சுன்னா நம்ம போட்டுடலாம். இசைவு கேடுனா பொருத்தமின்மை காரியக்கேடு. யார் சொல்றதை கேட்டு இசைவை கேட்டு நீ பண்ற, நீயா பண்ணல, யாரோ சொல்றதை கேட்டு நீ பண்றதுனால தப்பாதான் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பொருத்தமின்மை காரியக்கேடு. அப்புறம் இடக்கரடக்கல், இது நமக்கே தெரியும், இலக்கணத்துல வரும். இலக்கண போலி அப்படின்லாம் வரும்ல. ஸோ இடக்கரடக்கல் நமக்கு சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறு வகையாக சொல்லும் முறை, இதான் இடக்கரடக்கல். இது புக்லயே நமக்கு தெரிஞ்சதுதான். அப்புறம் எடக்கு முடக்கு, எப்ப பேசினாலும் எடக்கு முடக்காதான் பேசியாடா நீனு, எப்ப பேசினாலும் எடக்கு முடக்காதான் பேசுற, அப்போ சங்கட்டமா இருக்கு. ஒரே சங்கடம் அவங்க கிட்ட வந்தாலே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று லாஸ்ட் ஒன்று ரொம்ப ஈஸி. இதுவுமே ஈஸி தான். இசைக்கேடு இசைவு கேடு இடக்கராக்கள் எடக்கு முடக்கனா சங்கட்டம். ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு இடங்கெட்ட பாவி. இது ரெண்டுமே என்னன்னா இடங்கெட்டன்னு இருக்கும். இடங்கெட்ட பாவி இடங்கெட்ட பேச்சு. பாவினாலே சீரழிஞ்சான்னு அர்த்தம். பாவி சீரழிஞ்சுட்டான்டா, அப்பவே சொன்னேன் ஒழுங்கா படி கேட்டானா, அப்பவே சொன்ன குடிக்காத கேட்டானா அப்படின்னோம்ல. அப்ப பாவி அப்படின்னா நமக்கு சீரழிந்தவன் அர்த்தம். இடங்கட்ட பாவினா சீரழிந்தவன். இடங்கட்ட பேச்சு அப்படின்னு அர்த்தம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணும். யாரு என்ன ஏதுன்னு தெரியாம வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது. கரெக்டா? ஸோ அப்ப இடங்கட்ட பேச்சு அப்படின்னா ஒழுங்கற்ற சொல்லுன்னு அர்த்தம். தேவையில்லாம ஏன் அந்த வார்த்தையை அங்க பேசினேன், புரியுதுங்களா? ஸோ அப்ப இடங்கட்ட பாவி அப்படின்னா சீரழிந்தவன். அப்படியே இடங்கட்ட பேச்சு தப்பா பேசுறான், அந்த இடத்துல அதை பேசிருக்கூடாதுன்னா தப்பான சொல், ஒழுங்கற்ற சொல்ல பேசியிருக்கான்னு அர்த்தம். ஸோ ஒழுங்கற்ற சொல். ஈஸியா முடிஞ்சா? ஸோ அடுத்ததுன்னா இடங்கேடு. இடங்கேடுனா ஒண்ணு இல்லை, இது அப்படி ஈஸியா பிடிச்சலாம். ஒருத்தன் வறுமையில இருக்காங்கன்னா அவங்களுக்கு தங்கறது கூட ஒரு வீடு இருக்காது, இடம் கூட இருக்காது, அதான் இடம் கேடு. ஸோ வறுமையில இருக்காங்க அப்படின்னா நமக்கு இடம் கேடு. அவங்க வந்து இடம் வந்து இருக்காது, தங்கத்து கூட ஒரு இடம் இருக்கான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். தாறுமாறா எங்கெங்கயோ சாலை ஓரங்கள்லாம் எங்கேயாச்சும் படுத்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி சும்மா ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒருத்தவங்க வறுமையில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இடம் கிடைக்காது, அதான் இடம் கேடு. தாறுமாறா எங்க வேணாலும் அவங்க வந்து தூங்குவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுப்போம். அடுத்து இடம் கொடுத்தல். நீ தான் அவனுக்கு ரொம்ப ஓவரா இடம் கொடுக்குற, அதான் செல்லம் கொடுக்குற இடம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்கல்ல, அது. ஓகே, இடம் கொடுத்தல் அப்படின்னா நமக்கு கண்டிப்பின்றி நடக்க விடுத்தல். உங்க இஷ்டத்துக்கு நீ பண்ணிக்கோ அப்படின்னு இடம் கொடுக்கறது, கண்டிக்காம அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஈஸி தான். நெக்ஸ்ட் பாருங்க, இடம்படுத்தல். என்ன, நான் டெய்லியும் படுக்கிற இடத்துல நான் தூங்க விடுங்க, இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராதுங்க. ஓகே, தூக்கமே பெனாத்திட்டு இருப்பேன், இல்லைன்னா வந்து விசாலித்தல் தான். அங்கேயே ஏதாவது பண்ணிட்டு இருப்போம், வளர்த்திட்டு இருக்க மாதிரி விசாலித்தல் பண்ணிட்டு இருப்பேன். விசாலித்தல்னா நான் டெய்லியும் தூங்குற இடத்துல தூங்க விடுங்க. புதுசா என்ன தூங்க வைக்கிறீங்க, புதுசா ஊருக்குள்ள கூட்டமான சில பேர் தூக்கம் வராது, நான் அங்க நல்லா தூங்க, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னுவாங்க. ஸோ அது மாதிரி இடம் படுத்தல். என்ன, நான் டெய்லியும் தூங்குற இடத்துல நான் படுக்க விடுங்க, நான் நல்லா தூங்குவேன், இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது. விசாலித்தல் விசாலித்தல் மாதிரி அங்கேயும் சுத்திட்டு இருப்பேன். ஸோ இடம் படுத்தலாம் விசாலித்தல். இடம் கொடுத்தல்னா கண்டிப்பா இல்லாம செல்லம் கொடுக்கறது. இடம் கேடுனா வறுமையில இருக்காங்கன்னா அப்படின்னா என்ன ஆகும், அவங்க வந்து தாறுமாறான இடத்துல எங்கேயாவது தூங்கிட்டு இருப்பாங்க. இடம் கெட்ட பேச்சு. ஓகேனா நமக்கு ஒழுங்கற்ற சொல்லு பார்த்தோம். இடம் கெட்ட பாவி, பாவினாலே சீரியன்னு அர்த்தம். இங்க என்ன பார்த்தோம், இடக்கு முடக்கா பேசலாம், சங்கடமா இருக்கு. இடக்கடக்கல்னா சொல்லத்தகாத வார்த்தைகளை திரித்து வேறு வகையாக சொல்லுதல். இசைவு கேடு. இசைவு கேடுன்னு என்ன அர்த்தம், ஒழுங்கா நீ அதை பண்ணிருக்க மாட்டேன், யாரோ சொல்றது கேடு தானே நீ பண்ற, அதனால ஒழுங்கா நீ பண்ண மாட்டேன். ஸோ பொருத்தமின்மை காரிய கேடு. இசைவு கேடு, மியூசிக்கே கேட்கக்கூடாது சொல்றேன் நீனு, உனக்கு நீ சீர்கேட்ட இருக்கடா அப்படின்வாங்க. ஸோ எஸ்எக்கு பஸ்ஸுக்கு அப்படின்னா நமக்கு முறைகேடு. ஓகே, எஸ்எக்கு பஸ்ஸுக்குன்னா நீ இதை ஒழுங்கா பண்ணலாமே, எதை ஏமாத்துற நீ, முறைகேடு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இ சீரிஸ். ஈல மொத்தமே 7 இருக்கும், டக்குன்னு சொல்லி பார்த்துலாம், ஈஸி தான். ஈ ஆடவில்லை. எனது ஈ ஆடவில்லைன்னா முகத்துல ஈ ஆடலாம் அர்த்தம், ரொம்ப மிகுந்த கவலையா இருக்கான்னு சொல்லி அர்த்தம், மிகுந்த கவலையா இருக்கான்னு சொல்லி அர்த்தம். இது முடிஞ்சா அடுத்து வந்து ஈடுகீடு. ஈடுகீடுனா அது அதுக்கு ஈக்குவலா பண்ணிக்கிட்டே இருக்குது, அதான் சரிக்கு சரி. ஈடுகீடுனா சரிக்கு சமமா பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓ, நீ இது பண்றியா, நான் அது பண்றேன், நீ அது பண்றியா, நான் இது பண்றேன் அப்படின்னு வந்து ஈடுகீடு பண்றது. ஈடுக்குன்னா சரிக்கு சரி, சரிக்கு சரியா பண்றது. அப்புறம் ஈடு கட்டுதல். ஓகேவா? ஈடு கட்டுதல்னா ஒண்ணு இல்ல, பிணை கொடுத்தல். இப்ப நம்ம பைக்கு யாரா இடிச்சிட்டாங்களா, இப்ப நம்மளோட வாகனத்தை யாரா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்னடா இப்படி நீ டேமேஜ் பண்ணிட்ட, எனக்கு ஏன்னா ஈடு கட்டுற, ஈடு கட்டாதான் நான் இங்க போவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஈடு கட்டுதல்னா பிணை கொடுத்தல். எனக்கு தெரியாது இதுக்கான இதுவும் நீ தான் குத்துட்டு போன, காம்பன்சேஷன் பண்ணிட்டு போவோம், இது இவ்வளவு செலவு பணத்தை கொடுன்னு சொல்லுவோம்ல. ஸோ ஈடு கட்டுதல் அப்படின்னா பிணை கொடுத்தல். ஈடு கிட்டுனா சரிக்கு சரி, அதான் சரிக்கு சரியா பண்றது. ஈ ஆடவில்லைன்னா மிகுந்த கவலை. இது 3 ஈஸியா, இது எழுதிய தவிர ஈஸி. அப்புறம் ஈடேறுதல். ஈடேறுதல்னா நமக்கு ஓய்வடைதல். ஈடுதெல்லாம் நம்ம நினைச்சது நடக்கணும்னு நினைக்கிறது, நம்ம நினைச்சது நடக்கணும்னு நினைக்கிறது, அதான் ஈடேறுதல்னா நமக்கு ஓய்வடைதல், நம்ம நினைச்சு நடக்கணும்னு சொல்லிட்டு ஓய்வடைதல். அடுத்து பாத்தீங்கன்னா ஈரொட்டு. ஓகே, ஈரொட்டுனா நமக்கு உறுதியின்மை. ஈரொட்டுனா உறுதியின்மை, அதுல வந்து கான்பிடென்டே இருக்காது. ஈரொட்டுனாலே கான்பிடென்ட் இல்லைன்னு அர்த்தம், அதாவது உறுதியின்மை, உறுதியே இருக்காது, உறுதியின்மை சொல்லி சொல்றாங்க. ஈவிரக்கம். ஈவிரக்கம் அப்படின்னா நமக்கு மனக்கசைவு. மனக்கசிவு. ஈவிரக்கமே இல்லடா உனக்குலாம், இல்லை என்னடா மனுஷன் அப்படின்னு. அது மாதிரி ஈவிரக்கம்னா நமக்கு மனக்கசிவுன்னு அர்த்தம். அவன் வந்து ஒழுங்காவே இது பண்ண மாட்டாங்க. உனக்குலாம் ஈவிரக்கமே எல்லாம் சொல்லுவாங்கல்லாங்க, இது ஈஸி தாங்க. ஈவிரக்கம்னா மனக்கசிவு, மனக்கசிவுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா நமக்கு ஈவு சோர்வுன்னு சொல்றாங்க. ஓகே, இந்த ஈவன் சடங்காலுமே ஈவுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஈவு சோர்வு. ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்னா சமயா சமயம், சமயா சமயம், எதிர்பாராம இப்படி நினைச்சு சமயா சமயம் அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவு சோர்வு. ஈவு சோர்வுனா சமயா சமயம்,
எதிர்பார்க்காம நடந்துருச்சு அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சு. இது ஒண்ணுதான் ட்விஸ்டடா இருக்கு, மிச்சம் எல்லாமே ஈஸி தான். பாருங்களேன், ஆடவில்லை முகத்தில், ஓகேவா, மிகுந்த கவலையா இருக்கான்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஈடுக்கீடு, அந்த சரிக்கு சரியா சொல்றது. ஈடு கட்டுதல், நீதான் ஈடு கட்டணும், எனக்கு தெரியாதுப்பா, பிணை கொடுத்தல். அப்புறம் ஈடு எடுத்தல்னா நமக்கு ஓய்வெடுத்தல், நம்ம நினைச்சு நடக்கணும்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்புறம் ஈரொட்டு, ஈரொட்டுனா நம்ம என்ன கிடையாது, உறுதியின்மை, உறுதியே கிடையாது. ஈவிரக்கம், உனக்குலாம் ஈவிரமே இல்லடா, மனசு என்ன மனசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு வரும், அதான் மனக்கசிவு. அப்புறம் ஈவு சோர்வு அப்படின்னா நமக்கு சமயா சமயம், ஓகேவா, சமயா சமயம் அப்படி சொல்லிட்டு ஞாபகம். ஓகேவா, ஸோ ஈ வரிசை ரொம்ப ஈஸி, இது மட்டும் ட்விஸ்டடா இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஊ வரிசை போயிடலாம். இப்போ ஊ பாருங்க, மரபு தொடர்ல இப்போ ஊ வரிசையை பாக்குறோம். இப்போ ஊல ஃபர்ஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா உச்சி குளிர்தல். உச்சி குளிதல்னாலே சந்தோஷமா இருக்கும், உச்சி வரைக்கும் குளிர்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, உச்சி குளிதல்னாலே மகிழ்ச்சியா இருக்குன்னு அர்த்தம், சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்புறம் உச்சி கொட்டுதல் அப்படின்னால, உச்சி கொட்டுதல்னா வெறுப்பு குறி காட்டுதல். இந்த படத்துல இருக்கிறவங்க அப்படின்ட்டாங்களா, ஆமாப்பா, அது மனப்பொண்ணு, அந்த பிரதீப் ரங்கநாதன் படத்துல நடிச்சிருப்பாங்களா, அது லவ் ஏதோ ஒரு படம் இருக்கும், அந்த படத்துல வந்து பண்ணிருப்பாங்க, இப்படின்ட்டாரா அப்படின்ற மாதிரி அதை வச்சு பேசியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உச்சி கொட்டுதல்னா வெறுப்பு குறி காட்டுதல், இது ஈஸி. அப்ப உச்சி குளிதல்னா மகிழ்ச்சி அடைதல், இது முடிஞ்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு உடம்பெடுத்தல். உடம்பெடுத்தல்னாலே பிறக்கிறது, அந்த பிறக்கத்தை பத்தி பேசுறாங்க. பிறத்தல் செயலுடைய ஆனதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, உடம்பெடுத்தல் இது ஈஸியா தான் இருக்கு. உடம்பெடுத்தல்னா இப்போ குழந்தை பிறக்கத்தை பத்தி பேசுறாங்க. ஓகேவா, செயலுடைய ஆனதால், செயலுடைய ஆனதால் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் உடன் கையில், உடன் கையினா உடனே வரணும், உடன் கையினா உடனே வரணும்னு சொல்லிட்டு அர்த்தம். உடன் கையினா உடனே வரணும், இதுவும் ஈஸி. அடுத்து பாத்தீங்கன்னா உடன்போக்கு. உடன்போக்குனா ஒண்ணும் கிடையாது, இந்த தலைவி வந்து தலைவனோட போவாங்க, பேரண்ட்ஸோட பர்மிஷனே இல்லாம தலைவி தலைவனோட போகுது, அதான் வந்து உடன்போக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது பெற்றோர் அறிவிடம் தலைவி தலைவனுடன் செல்லுது, பெற்றோருக்கு தெரியாம போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இது பாருங்க, உச்சி கொள்ளுதல் ஈஸி, உச்சி கொட்டுதல் வெறுப்பு குறி காட்டுதல், உடம்பெடுத்தல்னா பிறத்தல், அப்புறம் உடன் கையினா உடனே வரணும், உடன்போக்குனா நமக்கு தலைவி தலைவனோட போது பேரண்ட்ஸோட பர்மிஷன் இல்லாம. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு உடனுக்குடனே, உடனுக்குடனே நம்ம இதை பார்த்திருப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ரீஸ்டார்ட் திருப்ப சேனலை ஃபாலோ செய்யுங்கள். உடனுக்குடனே டக்குன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அர்த்தம். அப்ப உடனுக்குடனேனா அப்போதைக்கு அப்போது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா உடன் எடுத்தவன், உடனொத்தவன், உடனொத்தவன். உடனொத்தவன் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி இருக்கும், மாற்றான் படம், சூர்யா படம்ல உடனொத்தவன் என்ன மாதிரியே இருக்கான்டா அப்படின்னா சரிக்கு சமம், அதான் சமமான அர்த்தம். உடன் ஒத்தவன் என்ன மாதிரியே இருக்கான், ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ உடன் ஒத்தவன் அப்படின்னா என்ன மாதிரியே சரிக்கு சமமா இருக்கான், ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்புறம் உடும்பு நாக்கன், கருநாக்கு கேள்விப்பட்டிருப்போம். இதுனா உடும்பு நாக்கு, உடும்பு நாக்குனா ஒண்ணும் கிடையாது, வஞ்சகன் அர்த்தம். என்னது, வஞ்சகன். உடும்பு நாக்குனாலே வஞ்சகத்தன்மையா பேசுவாங்க அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் உடுமாற்று, உடுமாற்றுனா ஒண்ணும் இல்லை, ட்ரெஸ் சேஞ்ச். ஓகே, அதான் உடை, உடுமாற்றுனா உடை மாற்றுகை. அப்புறம் நடைபாவடை, நடைபாவடைனா ஒண்ணும் கிடையாது, உன்னோட பாடி லாங்குவேஜ் வந்து மாத்துறது. இதுக்கு என்ன ஷார்ட் எது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த ரஜினி சார் எனக்கு வந்து என் பேரு மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா, பாஷா அப்படின்ற மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் மாத்துறது. அதாவது உடு மாற்று, உடுனா அந்த பாடி லாங்குவேஜ் மாத்துறது. அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, ஒண்ணு வந்து உடை மாற்றுகை, இன்னொன்னு வந்து நடைபாவடை, நடைபாடை, பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் பண்றது. என் பேரு மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு பாஷா, அந்த பேரை கேட்டாலே வந்துடும் அப்படின்ற மாதிரி. உடுமாற்று, உடும்பு நாக்கு, உடனொத்தவன்னா எனக்கு சரி சமானவன், உடனே நமக்கு அப்போதைக்கு தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் உடைப்பீர் போடுதல். உடைப்பீர் போடுறதுனால இல்ல, ஒரு விஷயம் உடஞ்சு போச்சு, ஒரு பொம்மையை உடஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவோம், தூக்கி தூரம் போட்டுருவோம். அது தூக்கி தூரம் போடாம அகலமா ஒரு இது பண்ணி அதுக்குள்ள போடணுன்றாங்க. ஓகேவா, சோ உடைப்பீர் போடுதல்னா அகல தள்ளுதல், அது அகலமா தோண்டி அதுக்குள்ள போட்டுருப்பா. ஒரு பொருள் வஞ்சு போச்சுன்னா அது என்ன பண்ணணும், அகலமா தோண்டி அதுக்குள்ள போட்டுருன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஊ வரிசை ரொம்ப ஈஸி. ஓகே, உச்சி குளிதல், உச்சி கொட்டுதல், உடம்பெடுத்தல், அப்புறம் வச்சுன்னா உடன் எல்லாம் உடனே வரணும், உடன்போக்கு, எல்லாமே ஈஸி. ஊல வந்து எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. அடுத்து வாங்க, அடுத்த அப்படியே போயிடும். இப்ப ஏ வரிசை, ஏ வரிசை பார்த்துருமா. அடுத்து என்ன நமக்கு எசக்கு பெசக்கு, நம்ம எசக்கு பெசக்குன்னு சொல்லி ஈல பார்த்திருப்போம், இசக்கு பெசக்குன்னு சொல்லி. எசக்கு பெசக்குன்னு அர்த்தம், முறைகேடுன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிஎஸ்சி கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. இசக்கு பெசக்கு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க எசக்கு பெசக்கு ஏ, அங்க இ, இங்க ஊ, இங்க வந்து ஏ. ஏன்னா என்னன்னா தாறுமாறுன்னு அர்த்தம். என்னது, தாறுமாறு. அங்க முறைகேடுன்னு பார்த்திருப்போம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா எடாத வெடுப்பு. எடாத வெடுப்புனா நமக்கு தகாத செயல், அறியாத செயல். ஏன்னா அப்போஸ் இப்படி பண்ணிட்டேன், நீ இப்படி பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். எடாத செயல்னா செய்யாத செயல்னா அதாவது எடாத வெறுப்பு. ஓகே, எடாத வெடுப்புனா தகாத செயல், அறியாத செயல், யாருமே செய்யாத இப்படி பண்ணிட்டியப்பா அப்படின்ற மாதிரி. ஓகே, எடாத வெடுப்பு அப்படின்னா தகாத செயல், அரிய செயல், யாருமே செய்யாத பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி. இதை நோட் பண்ணி வச்சோம், கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கு. எடாத வெடுப்புனா தகாத செயல், அரிய செயல். அடுத்து எடுத்த எடுப்பில், எடுத்தெடுப்புல உடனே பண்ணிட்டியே எப்படிரா, எடுத்தப்புல உடனே பண்ணிட்டியே எப்படி அப்படின்னு அதான். சோ உடன் கையில் வந்தாலும் ஊ சீரிஸ்ல உடன் கையில்னாலும் உடனே தான், எடுத்தெடுப்பில் வந்தாலும் உடனே தான். ஓகே, ரெண்டுத்தையும் நோட் பண்ணிச்சு, ரெண்டுத்துக்கு ஒரே ஆன்சர். சோ எடுத்தபடி, எடுத்தபடி எங்க இருந்துச்சோ அதை அப்படியே வச்சிரு.
ஒரு பொருளை எங்க எடுத்தியோ எடுத்தபடி அங்கே வச்சிரு. அதான் எடுத்தபடி அப்படின்னா உடனே அங்க வச்சிரு. அந்த பொருளை எங்க இருந்து எப்படி எடுத்தியோ அங்க உடனே அப்படியே வச்சிரு அப்படின்னு அதான். ஸோ எடுத்தபடி அப்படின்னா உடனே முன் ஆயத்தமின்றி, உடனே முன் ஆயத்தமின்றின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எடுத்தபடி எங்க வச்சாங்க அப்படியே வச்சிரு, முன் ஆயத்தமின்றின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 2 பொருள் இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எடுத்து சொல்லுதல். வடிவேலு அந்த படத்துல வரும்ல, அந்த போலீஸ் கெட்டப் நடிச்சிருப்பாரு, ஓகேவா, அந்த அர்ஜுன் கூட நடிச்சிருப்பாரு. அண்ணனை பத்தி ஏதாச்சும் சொல்லு அப்படின்னா அண்ணன் ஒரு கே 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 டேய் உன்னை அதை பத்தியா கேட்டாங்க, என்ன வேணுமோ அதை சொல்றான் அப்படின்னு வடிவேல். அதான் எதனா சொல்லு, அதான் எடுத்து சொல்லு, அண்ணனை பத்தி ஏதாவது எடுத்து சொல்லு அப்படின்வாங்கள. அப்படின்னா சிறப்பித்து சொல்லுதல் அர்த்தம். சிறப்பித்து சொல்லுதல். இதுக்கு இன்னொரு பொருள் சொல்றாங்க, அறிவு கூறுதல். எடுத்து சொல்லு, எக்ஸாம் கிட்ட வருது, படிக்காம இருந்தா எப்படி, சிலபஸ்ல இருக்கா இல்லையா மரபு தொடர்கள், முன்ன பின்ன படிச்சிருந்தா தெரியும், ஸ்கூல்ல படிச்சிருந்தா ஞாபகம் வந்துருக்கும். இது அவுட் சோர்ஸ் புக் வேற, புதுசா அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது 2 வாட்டி பார்த்தா ஞாபகம் வந்துடும். எக்ஸாம் கிட்ட வருது, மார்க் வேணும், கிளியர் பண்ணோம், படிச்சுதான் ஆகணும். காரணம் இதை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் டைமே இப்பதான் பாக்குறோம். காலேஜ் முடிச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் படிச்சு இப்பதான் இதை ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறோம். உண்மையாலே சொல்றேன், யாருமே படிச்சதே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு யாருமே படிச்சிருக்க மாட்டோம். ஸ்கூல்ல படிச்சது கிடையாது. 6th 12th புக்ல படிச்சிருக்க மாட்டோம். BA தமிழ் கூட படிச்சிருப்பாங்கன்னு தெரியல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும், புதுசாக தான் இருக்கும், ஒன்றுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். 2 times 3 times பார்த்தா வந்துட போகுது. பாலிட்டினா ஃபர்ஸ்ட் டைம் படிச்சோன்னு ஞாபகம் வந்துச்சா, ஹிஸ்ட்ரியா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் ஒரே வாட்டி படிச்ச ஞாபகம் வந்துருமா கிடையாது. அதனால மரபு தொடர் பார்த்து பயப்பட வேணாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் அப்படிதான் இருக்கும். 2-3 times படிச்சிட்டோம், அந்த கஷ்டமானலாம் நான் சொன்ன மாதிரி நோட்ல எழுதிட்டீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஓகேவா, டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகே, அதான் எடுத்து சொல்லுதல், சிறப்பித்து சொல்லுதல், அறிவு கூறுதல். எக்ஸாம் வருது படிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்து போடுதல். எடுத்து போடனா தூக்கிடு, தேவையில்ல தூக்கி போடனா நீக்கிதல்னு அர்த்தம். ஏன்னா எடுத்து போடணும் டக்கு தூக்கி போட்ட, ஆமா நீங்க சொன்னீங்க பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி திடுக்கிடும் செயல். சும்மா சொன்ன எடுத்து போடாது, உண்மையா எடுத்து போட்டுருவியா, திடுக்கிற மாதிரி பண்ற, அதான் திடுக்கிடும் செயல். எடுத்து போடுறதால நீக்குதல், திடுக்கிடும் செயல். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்தெறிதல். எடுத்து எறிதல். எடுத்தெறிதல் நமக்கு அலட்சியம் பண்ணுதல், மதிப்பின்றி நடத்தல். அதான் எடுத்தெறிஞ்சு பேசுதுன்னு சொல்லுவாங்கல்ல. என்னால நீ இப்ப ரொம்ப எடுத்தெறிஞ்சு பேசுற, ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா எனக்கு, எடுத்தெறிஞ்சு பேசாத அப்படின்னா என்ன அர்த்தம், மதிப்பின்றி நடத்தல். என்னது மதிப்பின்றி நடத்தல், அலட்சியம் பண்ணுது, அவன் இது மாதிரி பேசுறது, அதான் எடுத்தெறிஞ்சு பேசுறது. எடுத்தெறிஞ்சு பேசுறது, எடுத்தெறிதல் இல்ல, எடுத்தெறிஞ்சு பேசுதுன்னு ஞாபகம் வச்சுன்னா இது ஈஸியா அடிச்சிடலாம். அடுத்து எடுப்பெடுத்தல். எடுப்பெடுத்தல் அப்படின்னா நமக்கு அறியாததை முயலுதல், யாருமே செய்யாத விஷயத்த ட்ரை பண்றது. ஓகேவா, எடுப்பெடுத்தல்னா நமக்கு என்னது, யாருமே செய்யாததை செய்யறது, அதை முயற்சி பண்றதுன்னு அர்த்தம். இது ரொம்ப புதுசா டிஃப்ரெண்டா இருக்கு, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எடுப்பார் கைப்பிள்ளை, இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். எடுப்பார் கைப்பிள்ளைன்னா என்ன அர்த்தம், யார் எதோ சொன்னாலும் செஞ்சிருவாங்க. ஓகே, யாருக்கும் வசைப்படக்கூடியவன், சூதறியாதவன். ஓகே, அதான் எடுப்பார் கைப்பிள்ளை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான். இது ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இது ஈஸி. அடுத்து 8 கண் விட்டெறிதல். 8 கண் விட்டெறிதல்னா எல்லா சைட்லயும் என்னோட அதிகாரம் தான் இருக்கணும். 8னாலே என்ன அர்த்தம், 8 பக்கம் 8 திசையிலையும் என் பவர் தான் இருக்கணும், நான் சொல்றதான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதான் 8 கண் விட்டெறிதல். நான் பாக்குற பார்வையில எல்லாமே நான் நினைச்செல்லாம் நடக்கணும், எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கணும், எல்லாம் என் பவர் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ 8 கண் விட்டெறிதல்னா எங்கும் அதிகாரம் செயல், எல்லா சைட்லயும் என்னோட அதிகாரம் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றது. ஸோ பாருங்க, ஏ சீரிஸ் பாருங்க, எல்லாமே ஈஸியா. ஸோ இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எசக்கு பிசக்கு, இசக்கு பிசக்கு, இ சீரிஸ் வேற, ஏ சீரிஸ் வேற, அதை கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்க நமக்கு என்ன இருக்கும், முறைகேடு. இங்க நமக்கு தாறுமாறு. இங்க எடாத வெடுப்பு அப்படின்னா தகாத செயல், எடுத்தெடுப்பினா உடனே, ஊ சீரிஸ்லாம் வரும் நமக்கு உடன் கையில் வரணும். ஓகே, உடன் கையில்னா உடனே. ஸோ எடுத்து படினா நமக்கு என்னது, உடனே பண்ணிட்ட, முன் ஆயத்தமின்றி, உடனே பண்ணிட்ட சொல்லுவாங்க. எடுத்து சொல்லுது, சிறப்பா சொல்றது. அப்புறம் அறிவு கூறுதல் சொல்லி பார்த்தோம். அப்புறம் எடுத்து போடுதல்னா நீக்குதல், திடுக்கிடும் செயல். எடுத்து எடுத்தல்னா அலட்சியம் பண்ணுதல், மதிப்பின்றி நடத்தல். எடுப்படுதல்னா அறியாத, யாருமே செய்யாத முயற்சி பண்றது, செய்யுது. ஸோ எடுப்பார் கைப்பிள்ளைனா யாரு என்ன சொல்லலாம் செஞ்சிருவாங்க. 8 கண் விட்டெறிதல்னா எல்லா சைடையும் பாவம் தான் இருக்கும், அதாவது அதிகாரம் சொல்லுது, அதிகாரம்ன்றது வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏ சீரிஸ்ல ஒரு 4 இருக்கு, இது முடிச்சு. ஸோ 8 10, ஓகே, 8க்கு 10க்கு என்ன இருக்கும், இடையில 9 இருக்கும், அதான் சொல்றாங்க. ஓகே, 8க்கும் 10க்கும் நடுல இடையில ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 8க்கும் 10க்கும் இடையே அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஏய்ப்பில் வைப்பு. இப்போ வரி ஏய்ப்புனா என்ன அர்த்தம், டாக்ஸ் அமௌண்ட் ஏத்திட்டாங்க அர்த்தமா, வரி ஏத்திட்டாங்க, அமௌண்ட் ஜாஸ்தி ஆகிட்டாங்க அர்த்தமா. அப்ப ஏய்ப்பில் வைப்பு அப்படின்னா இழைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் தொகை. ஓகே, நமக்கு வயசாகும்போது நமக்கு ஒரு அமௌண்ட் சேர்த்து வைக்கணும்ன்றது சொல்றாங்க. ஸோ அந்த அமௌண்ட் பத்தி அர்த்தம். இப்போ வரி ஏய்ப்புனா டாக்ஸ் ஏத்திட்டாங்கன்னு அர்த்தம். அது மாதிரி இங்க ஏய்ப்பில் வைப்புனா அமௌண்ட் சம்மந்தப்பட்டது. 4 ஆப்ஷன் இருக்கும்போது அந்த அமௌண்ட் பத்தி பேசியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா, ஸோ இழைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள். முடிச்சா இன்னும் 2 தான் இருக்கு. எழுத்தெண்ணி படித்தல். எழுத்தெண்ணி படித்தல் என்ன அர்த்தம், எழுத்தெண்ணி படித்தல்னா ஒன்றும் விடாத படித்தல்.
ஓகே, ஒரு லைன் கூட விடாம எல்லாத்தையும் படிக்கிறதுன்னு அர்த்தம். இது ரொம்ப ஈஸி தான், இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்எல்னா சின்ன அர்த்தம். ஸோ சிறிதளவு முடிச்சு. ஓகே, ஸோ ஏ சீரிஸ் மொத்தம் முடிச்சு அடுத்து ஏ போகும். ஓகேவா, ஏலையும் வந்து ஒரு 16 இருக்கும்னு அதை முடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஏ சீரிஸ் பார்க்க போறோம். ஏக்கன் போக்கன் ஏக்கி போக்கி. ஏக்கன் போக்கன் ஏக்கி போக்கினா நம்ம என்ன அர்த்தம்னா ஒன்றுக்கும் உதவாதன்னு அர்த்தம். ஒன்றுத்துக்கும் உதவாதன்னு அர்த்தம். இது ஏக்கன் போக்கன் ஏக்கி போக்கி அப்படின்னா நமக்கு ஒன்றுக்கு உதவாதவன் அர்த்தம். ஒன்னு போக்கின்னு இருக்கா, போக்கின்னு என்ன அர்த்தம்? போகில தான் துணி போட்டு இது பண்ணுவாங்க, தேவையில்லாத துணிலாம் போட்டு எரிப்பாங்களா. அப்ப அந்த போக்கினா ஒன்றுக்கு உதவாதான் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏச்சு காட்டுதல். ஓகேவா, ஏச்சு உச்சி காட்டுதல் பார்த்தோமா, உச்சி காட்டுதல் சொல்லி பார்த்த மாதிரி ஏச்சு காட்டுதல்னா பழியை சுட்டி காட்டி பேசுதல். ஓகேவா, ஏச்சு காட்டுதல்னா பழியை சுட்டி காட்டி பேசுதல்னு அர்த்தம். அங்க பார்த்து உச்சி காட்டுதல் இங்க ஏ. ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா ஏடா குடம் தாறுமாறு, இது நம்ம தெரிஞ்சதுதான். அப்புறம் ஏட்டுக்கு போட்டி பாத்தீங்கன்னா விதாண்டவாதம். ஏட்டுக்கு போட்டி ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும்ல, நான் பண்றது அது எதாவது பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா விதண்டாவாதம் இது ஈஸி தான். அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ஏட்டு சுரக்காய் என்ன அர்த்தம்? இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுதான். அனுபவத்தோடு கூடாத கல்வியறிவு, அனுபவத்தோடு இல்லாத கல்வியறிவுன்னு சொல்லுவாங்க. என்னத ஏட்டு சுரக்காய. அதே மாதிரி என்ன சொல்றாங்க பாருங்க, ஏட்டு படிப்புனா ஏட்டில் படித்ததை மறவாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாட்டுலாம் இருக்குல்ல, ஏட்டில் படிச்சதை மறவாதப்பா. ஏட்டு படிப்புனா உலக பழக்கம் இல்லாத கல்வியறிவு. உலக வழக்கம் இல்லாதவன் வெறும் புக்ல கிட்ட படிச்சு நீயே வச்சுக்கிட்டு வேஸ்ட், படிச்ச நாளைக்கு இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் அர்த்தம். ஸோ நல்லா பாத்துக்கோங்க. ஏட்டுக்கு போட்டி, அந்த ஏட்டுன்னு ஸோ ஏட்டுக்கு போட்டி அப்படின்னா விதண்டாவாதம். எட்டு சுரக்காய்னா கல்வியறிவு பத்தி பேசுவாங்க, அனுபவத்தோடு கூடாத கல்வியறிவு. இங்க பாத்தீங்க அப்படின்னா எட்டு படிப்பு. ஓகே, ஏட்டு படிப்பு நமக்கு என்ன வந்துடும்? உலக பழக்கம் இல்லாத கல்வியறிவு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஏனல் கோணல் என்ன அர்த்தம்? ஒழுங்கா இல்லாம இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒழுங்கின்மை. ஏனல் கோணல்னா ஒழுங்கா இல்லாம இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்புறம் எனக்கு கோன். ஓகேவா, ஏனுக்கு கோன் வரணும். ஏனுக்கு கோன் அப்படின்னா நமக்கு என்னன்னா எதிரி இடையான பேச்சு. ஏனுக்கு கோன் அப்படின்னா நமக்கு என்னது? எதிரி இடையான பேச்சு. நம்மளும் எதிரிக்கு இடையே ஒரு பேச்சு நடக்குது, அதான் என்ன சொல்றாங்க? ஏனுக்கு கோன். இப்போ கோனைஸ் தான் வந்து தரலாம் என்ன பண்ணுவாங்க, கல்யாணத்துக்குலாம் போற ஐஸ்கிரீம் தரலாம் என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்களா, பயங்கரமா பேசுவாங்க. ஏன்னா அது இப்பதான் வந்து அதுக்கு ஐஸ்கிரீம் வேலையும் பண்றீங்க, ரொம்ப ஓவரா பண்றீங்கன்னு சொல்லி பேசுவாங்க. அப்போ கோன்னா கோனைஸ். ஏனுக்கு கோன் அப்படின்னா எதிரி இடையான பேச்சு. அது ஐஸ்கிரீம் தராதவனா நம்ம என்ன பண்ணுவோம், எதிரி மாதிரி பார்ப்போம். ஐயால எங்களுக்கு அரிசி ஐஸ்கிரீம் இல்லைன்னு சொல்லிடுறா நீனு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த மாதிரி சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, ஏனல் கோணம்னா ஒழுங்கின்மை. ஏனுக்கு கோனை தரனா என்ன பண்றோம், எதிரிடையான பேச்சு. அவனை அந்த ஐஸ்கிரீம் தரதான் எதிரி மாதிரி பார்ப்போம். அப்புறம் ஏதும் கெட்டான் நமக்கு என்னது? வேஸ்ட் பொருள்னு அர்த்தம். ஓகேவா, ஏதும் கெட்டான் அப்படின்னா நமக்கு என்னது? பயனற்றவன் அர்த்தம். ஏதும் கெட்டானா பயனற்றவன். அது மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், அதுவும் அதே அர்த்தம் தான். ஓகேவா, இது என்ன பார்த்தோம்? ஒன்றுக்கும் உதவாதவன். ஏக்கன் போக்கன் ஏக்கி போக்கி, அந்த போக்கின்னு சொல்லி போடுறா தேவையில்லாதுன்னு சொல்லி பார்த்தோம். ஒன்றுக்கும் உதவாதவன். அதே மாதிரி தான் இதுவும். ஓகேவா, அதே மாதிரி தான் இதுவும். எங்க பாத்து ஏதும் கெட்டவனாலும் நமக்கு வேஸ்டானு சொல்லி பார்த்தோம், அதாவது பயனற்றவன் அர்த்தம். அப்புறம் ஏப்பை சாப்பைனா பயனற்றது. ஏப்பை சாப்பைனா குப்பைன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்பை சாப்பைனா குப்பை மாதிரி வேஸ்ட் பொருள் அர்த்தம். ஸோ இதுவும் பயனற்றவன், பயனற்றது எல்லாம் இதுதான். ஓகே, எதுவும் கெட்டான், எதுவும் கெட்டனா வேஸ்ட். ஸோ பயனற்றவன். ஏப்பை சாப்பை அப்படின்னா குப்பைன்னு அர்த்தம். குப்பைனா வேஸ்ட். ஏப்பை குப்பை அப்படி சொல்லி பயனற்றவன் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏய்ப்பு காட்டுதல் நமக்கு நயவஞ்சக செயல். ஏய்ப்பு காட்டுதல் என்ன அர்த்தம்? நயவஞ்சகமா சேர்த்து, ஏதாவது நயவஞ்சகமா சேர்த்து, அதான் ஏய்ப்பு காட்டுதல்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழை குறும்பு. பணக்கார குறும்புன்னா அதை கண்டுக்க மாட்டாங்க. இந்த படத்துல கூட வரும் பாருங்க, பணக்காரனோட வேட்டியா வந்துருந்தா கூட ஐயோ பெரிய மனுஷனோட வேட்டியா வந்துருச்சா அப்படி சொல்லுவாங்க. அதை ஏழை ஏதாவது ஆச்சுன்னா இவனுக்கு வேட்டி கட்டுறதா பாரு அப்படி சொல்லி ஒரு படத்துக்கு கூட அந்த ஒரு சீன் வந்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான். ஸோ அப்ப ஏழை குறும்புனா என்ன சொல்றாங்க? பேதை போல காட்டி செய்யும் குறும்பா. பேதைன்னா அறிவில்லாதன்னு அர்த்தம். ஏழை குறும்புனா அறிவில்லாத குறும்பா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, அதே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்ப ஏன குணம்னா ஒழுங்கின்மை. ஏனுக்கு கோன் அப்படின்னா ஐஸ்கிரீம் தரவனா எதிரியா பார்ப்போம். ஏதும் கெட்டவன்னா பயனற்றவன். ஏப்பை சாப்பை அப்படின்னா சாப்பை குப்பை, அந்த குப்பைன்னு சொல்லி பயனற்றது சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏய்ப்பு காட்டுதல் அப்படின்னா நமக்கு நயவஞ்சகம் செய்தல். ஏழை குறும்புனா பேதையர், அதான் அறிவில்லாதன்னு சொல்லிட்டு பேதையர் காட்டி செய்யும் குறும்புன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற கட்டுதல். இனிமே உங்க ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பையன் உள்ள சேராத ஏற கட்டு அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க. அப்ப ஏற கட்டுதல்னா ஏற கட்டுதல் ரெண்டு அர்த்தம் இருக்கும். அடியோடு நிறுத்துதல், உயர கட்டுதல். அதை ஏற கட்டு மேல கட்டுன்னு சொல்லுவாங்க அது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற இறங்க பார்த்தல் தான். ஏறதுன்னா மேல, இறங்குதுன்னா கீழே. அப்ப மேலும் கீழும் பார்த்தலே வந்துச்சு, இதுவும் ஈஸி. அப்ப ஏற இறங்க பார்த்தல்னா மேலும் கீழும் பார்த்தல். ஏற கட்டுதல்னா அவன் ஃப்ரெண்ட்ஷிப் அடியோட நிறுத்திருங்க, அதான் வந்து அடியோட நிறுத்துதல் இல்ல உயர கட்டுதல். அப்புறம் ஏற வாங்குதல். ஓகே, ஏற வாங்குதல்னா அங்கிருந்து எஸ்கேப்ப ஓடி இருக்கு. ஓகே, அதாவது என்ன சொல்றது, கம்பி நீட்டி விட்டாருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ ஏற வாங்குதல்னா விலகி இருத்தல், முழுவதும் விலகி பெறுதல். எப்போ உங்ககிட்ட நான் வரல விட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஏற வாங்குதல்னா கம்பி நீட்டுதல். கம்பி நீட்டுதல் நம்ம பழமொழி நானூறு பார்த்துருமோல அந்த மாதிரி. ஏற வாங்குதல்னா விலகி இருத்தல் இல்ல முழுவதுமா விட்டு போயிருக்கு. சரிங்களா, அது பாத்தீங்கன்னா ஏற்ற குறைச்சல், ஏற்ற தாழ்ச்சி. ஓகேவா, ஏற்ற குறைச்சல், ஏற்ற தாழ்ச்சி. அதுல என்ன அர்த்தம்? குறைச்சல்னா உயர்வு, தாழ்ச்சி. அந்த உயர்வு தாழ்ச்சின்றதை பேசுறாங்க. அப்போ உயர்வு தாழ்வு.
இது ஈஸியா முடிஞ்சா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு. ஏற்றத்தாழ்வுனா பெருமை சிறுமை. ஏன்டா வந்து ஏற்றத்தாழ்வா பாக்குற, நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான். ஸோ அப்ப ஏற்றத்தாழ்வு அப்படின்னா நமக்கு என்னது, பெருமை சிறுமை. ஏற்றம்னா பெருமை, தாழ்ச்சினா சிறுமை, அதை பத்தி பேசுறீங்க, இது ஈஸி. ஓகே, அப்ப ஏற வாங்குதல்னா கம்பி நீட்டுதல், ஏற்ற குறைச்சல், ஏற்ற தாழ்ச்சி அப்படின்னா நமக்கு உயர்வு தாழ்வு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்றத்தாழ்வுனா பெருமை சிறுமை. அப்புறம் ஏன் எண்ணுதல். ஏன் எண்ணுதல்னா ஆபத்து பொதுவா வினவுதல். ஏன்டா அவங்க ஏதோ ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, போய் டக்குன்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஏன் எண்ணுதல். ஏன் எண்ணிட்டு இருக்க, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா போதுமா, ஏதோ ஆயிட போதும் செய்யுங்கப்பா அப்படின்ற மாதிரி ஏன் எண்ணுதல். யோசிச்சுட்டு இல்லாம ஆபத்து பொதுவா வினவுதல். ஸோ அப்ப என்ன முடிச்சிட்டோம், ஏ சீரியஸும் முடிச்சு. எது கஷ்டமா இருக்கு, எல்லாமே ஈஸி தான். ஓகே, ஏகன் போக்கனா நமக்கு ஒன்றுக்கு உதவாதவன். ஏட்டு காட்டுதல் அப்படின்னா நமக்கு வழி சுட்டி காட்டுதல். ஏடா குடம் அப்படின்னா நமக்கு தாறுமாறு. ஏட்டுக்கு படினா விதண்டா விதம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு சுரக்கா அப்படின்னா அனுபவத்தோடு கூடாத கல்வி அறிவு. ஏட்டு படிப்புனா நமக்கு உலக பழக்கம் இல்லாத கல்வி அறிவு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், ஏனல் கோணல் அப்படின்னா வந்து கோணலா போகுது. ஏனுக்கு கோன் அப்படின்னா எதிரியா பார்க்குது, கோணை ஸ்தலம்னா எதிரியா பார்ப்போம். ஏதும் கேட்டவன்னா பயனற்றவன். ஏப்பை சாப்பைனா குப்பை, அதாவது வேஸ்ட் அர்த்தம், பயனற்றது. ஏய்ப்பு காட்டுதல் அப்படின்னா நமக்கு நயவஞ்சகத்தோடு செய்தல். ஏழை குறும்பு அப்படின்னா நமக்கு பேதரை போல காட்டி செய்யும் குறும்புன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன அர்த்தம், ஏற கட்டுதல். இதோட ஃப்ரெண்ட்ஷிப் இதோட ஏற கட்டியிருப்பா அப்படின்னு சொல்றது. ஸோ அதான் ஏற கட்டுதல், உயர கட்டுதல். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற இறங்க பார்த்தல், மேலும் கீழும் பார்த்தல் அர்த்தம். ஏற வாங்குதல் அப்படின்னா நமக்கு விலை இருத்தல், முழுவதும் விலகி இருத்தல், அதான் விலகி இருக்கிறது சொல்லி பார்த்தோம். அப்புறம் ஏற்ற குறைச்சல், ஏற்ற தாழ்ச்சி. ஸோ உயர்வு தாழ்வு அதுலேயே வந்துருது. ஸோ ஏற்ற தாழ்வு அப்படின்னா நமக்கு பெருமை சிறுமை, இதுவும் அதுலேயே வந்துருச்சு. ஏன் எண்ணுதல், ஏன் எண்ணிட்டு அப்படியே இருக்க, ஓ ஹெல்ப் பண்ண, சும்மா தானே இருக்க ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி ஏன் எண்ணுதல், ஆபத்து குறவா வினாவுதல் சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், நமக்கு ஐது நொய்தாக. ஐல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது ஈஸியா முடிச்சிடலாம். ஐது நொய்தாக. ஐனா நம்ம என்ன எடுத்துக்கலாம், கண்ணு. ஐனா கண்ணு வச்சுக்கலாமா. அப்ப ஐக்கு மேல என்ன இருக்கு, மெட்பமான அந்த இமை வந்து இருக்கு. ஸோ அப்ப ஐது நொய்தாகனா மிக்க லேசாக, மிக்க மென்மையான அந்த தோல் இருக்கும் நம்ம கண்ணுக்கு மேல. ஸோ அதை ஈஸியா நான் வச்சுக்கலாமா. ஸோ இது முடிச்சு. அடுத்து ஓ. ஓ அடுத்து ஓ மட்டும் தான் இருக்கு, அவு இல்லவே இல்லை. ஓகேவா, அவு இல்லவே இல்லை. ஈஸியா முடிச்சிடலாம். டக்குன்னு பாருங்க, ஒட்ட போடுதல். ஒட்ட போடுதல்னா சூடு போடுகிற மாதிரி, சூடு நம்ம சூடு போடுறது சொல்லுவாங்கல்ல, வேற அர்த்தம் சூடு போடுவாங்க. அந்த ஒட்ட போடுதல்னா தன்னை தானே பட்டினி போடுதல். என்னது, தன்னை தானே பட்டினி போடுதல் அர்த்தம். அப்புறம் ஒட்டி கிரண்டி, ஏதோ பாட்டு, சினிமா பாட்டு மாதிரி இருக்கு, ஒட்டி கிரண்டி அது ஏதோ ஒன்று. ஓகே, ஒட்டி கிரண்டி அப்படின்னு நமக்கு என்னன்னா ஒன்றுக்கு இரண்டு பங்கு, ஒண்ணுக்கு ரெண்டு பங்கு கொடு. ஒட்டி கிரண்டினா ஒண்ணுக்கு ரெண்டு பங்கு கொடுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒட்டி கொடுத்தல். ஒட்டு மொத்தமாக, ஓட்டுவா ரொட்டி, எல்லாமே அந்த ஒட்டு ஒட்டு ஒட்டுன்னு வரும் பாருங்க. அதான் ஒட்டி கொடுத்தல், ஒட்டு மொத்தமாக, ஒட்டுவா ரொட்டி. ஓகே, அப்படியே பாருங்க. ஒட்டி கொடுத்தல்னா உறுதி பண்ணி தருது. ஒட்டி கொடுத்தல், எனக்கு தெரியாது, ஒட்டி கொடு, சீல் போட்டு கொடு, கன்ஃபார்ம் பண்ண அப்படின்ற மாதிரி ஒட்டி கொடுத்தல்னா உறுதி பண்ணி தருதுன்னு அர்த்தம். இது ஈஸி. ஒட்டு மொத்தமாக பாருங்க, ஒட்டு மொத்தமா முடிச்சுன்னு சொல்லுவாங்க, அவ எல்லாமே முடிச்சு, எல்லாமே பினிஷ்டு. அப்போ முழு மொத்தமாக, முழு மொத்தமாகனா ஒட்டு மொத்தமாக, இதுவும் ஈஸி. அடுத்து ஒட்டுவார் ரொட்டி அப்படின்னா, ஒட்டுவார் ரொட்டினா ஒண்ணும் கிடையாது, அந்த தொற்று நோயை பத்தி சொல்றாங்க. அது என்ன பண்ணா, அந்த வைரஸ் பாக்டீரியா நம்ம ஒட்டிக்கிட்டே வந்துடும். அதான் சொல்றாங்க ஒட்டுவார் ரொட்டி அப்படின்னா ஓட்டு நோய், அதான் ஒட்டிக்கிட்டே வந்துடும், இல்லைன்னா நமக்கு தொற்று நோய்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, போர்டு வேற கிட்டே இருந்தாலும் சில வேர்ட்ஸ் டக்கு ஃபாஸ்டா படிக்க முடியும். ஓகே, அதான் அவங்க சில வாட்டி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுது படிக்கும் போது, ரீட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒட்டுவார் ரொட்டி அப்படின்னா நமக்கு ஒட்டு நோய், தொற்று நோய்னு அர்த்தம். இது முடிஞ்சா அப்படியே நெக்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் அப்படின்னா, ஊருக்கு ஒதுக்கு போறமா ஏதாவது ஒன்று ப்ராப்பர்ட்டி சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த படத்துல வர மாதிரி. ஸோ ஊருக்கு ஒதுக்கு போறமா அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குடா அப்படின்ற மாதிரி ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல்னா பொருளை மோசம் செய்தல். அதாவது பொருளை மோசம் செய்தல் அப்படின்னா நமக்கு சொத்தை மறைத்தல். சொத்தை மறைச்சு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஊருக்கு ஒதுக்கு போறமா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது சொல்லுவாங்களா, அதான். ஸோ ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல்னா சொத்தை மறைத்து வைத்தல், பொருளை மோசம் செய்தல், பொருளை மோசம் செய்தல் அர்த்தம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒத்துப்பாடுதல். ஒத்துப்பாடுதல்னா எல்லாத்துக்கும் ஓகே சொல்றது, நான் உனக்கு முழுசா சப்போர்ட் பண்றேன், நீ தப்பே பண்ணாலும் பரவாயில்ல, நான் சப்போர்ட் பண்ணிடுறப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ ஒத்துப்பாடுதல்னா ஏற்றுக்கொள்ளுதல், நீ எது பண்ணாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ப்பா, உன்னை நான் எதுலாம் பேச மாட்டேன், எல்லாத்தையும் ஓகே பண்றது அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கொள்ளுதல். ஆமோதித்தல், ஆமோதித்தல் அர்த்தம். ஓகேவா, ஒத்துப்பாடுதல் அர்த்தம். ஓகேவா, ஸோ ஒத்துழைத்தல். ஒத்துழைத்தல்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஓகேவா, அதாவது பலரோடு உளமொத்து உழைத்தல், உளமொத்து உழைத்தல், அதான் வந்து ஒத்துழைத்தல். ஒத்துழைத்தல் நமக்கு தெரிஞ்சுதான் ஈஸி, இதுவும் ஈஸி தான், எல்லாமே நமக்கு தெரிஞ்சுதான். ஸோ பலரோடு உளமொத்து உழைத்தல், எது சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன், உன்னோட நான் ஒத்து போயிடுறேன்ப்பா, சண்டைலாம் வேணாம், உன்னோட நான் ஒத்து போயிடுறேன் அந்த மாதிரி. ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒத்து கொடுத்தல். ஒத்து கொடுத்தல்னா நமக்கு பொறுப்பேற்றல், இது நான் பொறுப்பேற்றிருப்பா, இது நான் தான் பொறுப்பு, நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதான் சொல்றேன். ஓகேவா, ஸோ ஒத்து கொடுத்தல்னா அதுக்கு நான் வந்து முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒத்து கொடுத்தல் அப்படின்னா நமக்கு பொறுப்பேற்றல், கணக்கு கட்டுவாய் சொல்லுதல். ஓகேவா, கணக்கு தெரியாது, அந்த கணக்கு எனக்கு முடிச்சு வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ ஒத்து கொடுத்தல்னா பொறுப்பேற்றல் அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காலில் நின்றது. ஒரு காலில் என்ன அர்த்தம், என்ன சொல்லுவாங்க, விடாப்பிடியாக நின்றது. இதுவும் பார்த்தோன்னே ஈஸியாக சொல்லிடலாம். பார்த்தோன்னே சொல்ல ஒரு காலில் நின்றான், விடாப்பிடியே நின்றது, ஒத்த காலம் நிற்கிறான்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ விடாப்பிடியே நின்றது. அப்படியே நெக்ஸ்ட் பாருங்க. அப்புறம் ஓட வைத்தல். இப்போ ஓ சீரிஸ் முடிஞ்சா அது ஓ சீரிஸ். ஓ முடிச்சோம், இப்போ ஓ வந்துட்டோம். இதோட முடி பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்கு.
ஸோ ஓட வைத்தல் அப்படின்னா நமக்கு உறுதிப்படுத்தல். ஓகேவா, ஓட வைத்தல்னா உறுதிப்படுத்தல் அர்த்தமா. இதுக்கு லிங்கே இல்லை, இது எழுதி வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேவா, ஓட வைத்தல்னா உறுதிப்படுத்தலாம். அவன் ஓடினான்னு பாருங்க, அந்த வடிவேல் படத்துல வரும்ல, அவன் இன்னையோட நம்மள பயந்து வரானா ஓடுறான்னு பாருன்னா அந்த சட்டை சாத்திட்டு ஓடு வரலாம். சரி, உறுதிப்படுத்தல். ஸோ ஓட வைத்தல்னா உறுதிப்படுத்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓடி ஆடி பார்த்தல். ஓடி ஆடி பார்த்தல் நமக்கு பெருமுயற்சி எடுத்தல். நான் ஓடி ஆடியாச்சும் சம்பாதிச்சிருக்கேன், ஓடி ஆடியாச்சும் படிச்சு முடிச்சுன்னு சொல்லுவாங்க. அதை ஓடி ஆடி பார்த்தோம்னா பெருமுயற்சி எடுத்தல் அர்த்தம். எனது பெருமுயற்சி எடுத்தல். அடுத்து ஓட்டை சாட்டை. சாட்டை வந்து ஓட்டை இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? வேஸ்ட்ன்றாங்க. சாட்டைனால அடிச்சாதான் இது வரணும். அந்த சாட்டையை வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா, ஓட்டை ஆயிடுச்சுன்னா வேஸ்ட் தானே, அதான் சொல்றாங்க. ஸோ ஓட்டை சாட்டைனா பயனற்றது, வேஸ்ட்னு சொல்றாங்க. அப்புறம் நமக்கு ஓதான் வரணும். இதுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஓட்டை உடைசல். ஓட்டை உடைசல்னா இந்த சொல்லுவாங்க படத்தெல்லாம், இந்த ஓட்டை உடைசல் வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட இப்படி பண்றியா, இந்த வில்லன்ஸ் எல்லாம் பேசுவாங்க பாருங்க ஓட்டை உடைசல். இப்போ ஓட்டை உடைசல்னா என்ன அர்த்தம்? நமக்கு சிதைந்த பண்டங்கள். சிதைந்த பண்டங்கள் உடஞ்சி போன பொருட்கள்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ பாருங்க, ஓட வைத்தல்லாம் உறுதிப்படுத்தல், ஓடி அடிப்பதெல்லாம் பெருமுயற்சி செய்தல், ஓட்டை சாட்டினா வேஸ்ட். அப்புறம் நமக்கு ஓட்டை உடைச்சலாம் நமக்கு சிதைந்த பண்டங்கள். ஓட்டை வாயன். ஓட்டை வாயனா அர்த்தம் எல்லாத்தையும் உளறிடுவாங்க அர்த்தம். எல்லாத்தையும் உளறிடுவாங்க. வீடியோ நிறைய பேர் கூட நீங்க அப்படி இருப்பீங்க. ஓகே, ஸோ ஓட்டை வாயன்னா நீங்க என்ன சொல்றாங்கன்னா மறையினை வெளிப்படுத்துதல். எதை மறைச்சதுமோ அதை வெளிப்படையா சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அது நமக்கு ஓட்டம் காட்டுதல். ஓட்டம் காட்டுதல்னா நமக்கு ஓடுவது போல நடித்தல். ஓட்டம் காட்டுதல்னா ஓடுவது போல நடிக்கிறாங்க, ஓடுவது போல நடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 6 முடிஞ்சு. இதோட நமக்கு பார்ட் 1 வீடியோ முடிச்சு 116 தொடர்கள்லாம் முடிச்சுட்டோங்க. கவனிங்க, முடிச்சு. ஸோ ஓட்டம் பிடித்தல்னா நமக்கு தப்பி ஓடுதல். இங்க பாருங்க, ரெண்டுத்துக்கும் ஒரே இதுதான். ஓட்டம் காட்டுதல், காட்டுறாங்க, ஓடுற மாதிரி நடிக்கிறாங்க. ஓட்டம் காட்டுதல் நடிக்கிறதுன்னு அர்த்தம். இங்க ஓடி பிடித்தல். ஓட்டம் பிடித்தல்னா ஓடிட்டே இருக்கான், அப்படியே ஓடிட்டே இருக்கான், ஓட ஸ்டார்ட் பண்ணலாம் அர்த்தம். ஓடி பிடித்தல்னா ஓட ஆரம்பிச்சிட்டான், அப்ப தப்பி ஓடுதல்னு அர்த்தம். அப்புறம் ஓட்டாண்டி. ஓட்டாண்டினா நமக்கு இறந்து உண்ணுதல். இது நமக்கு தெரிஞ்சுதான். ஓட்டாண்டினா நமக்கு என்ன அர்த்தம்? ஆண்டினாலே அந்த இதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால இறந்து உண்போம். ஆண்டினாலே நமக்கு அந்த சாப்பாடுலாம் இல்லாம ரொம்ப வறுமையில இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஓட்டாண்டினா நமக்கு இறந்து உண்போம்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து நம்மனா ஓட்டக்கை. ஓட்டக்கைன்னு சொல்லுவாங்க. ஓட்டக்கைன்னா அர்த்தம்? பெரும் செலவாளி. கையில இருக்கிற காசுலாம் செலவு பண்றது. ஓட்டக்கைன்னா நமக்கு பெரும் செலவாளி. காசு வந்து சேர்த்து வைக்க மாட்டோம், எல்லாத்தையும் செலவு பண்றோம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, ஓச்சல் ஒழிச்சல் இல்லாமை. ஓகேவா, ஓச்சல் ஒழிச்சல் இல்லாம இதுல இல்லாம இருக்கு, இதுல இல்லாம இருக்கு. ஓகேவா, அதாவது சிறிதும் ஒழிவில்லாமை. சிறிதும் ஒழிவில்லாமை, இதுவும் ஈஸி தான். ஓகேவா, ஓய்ச்சல் ஒழிச்சல் இல்லாமை, சிறிதும் ஒழிவில்லாமை, இதுவும் ஈஸி. முடிச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஓய்வழிச்சல். ஓய்வழிச்சல் என்ன சொல்றாங்க? இலைப்பாதல் அர்த்தம், ரெஸ்ட் எடுக்கிறான்னு அர்த்தம். அது ஓய்வழிச்சல்னா ரெஸ்ட் எடுக்கிறான் அர்த்தம், ஓய்வு அர்த்தம், அதான் இலைப்பாதல் அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஓரடி கோரடி. ஓரடி கோரடினா நமக்கு அடிக்கடி. ஓரடி கோரடினா அடிக்கடி, திரும்ப திரும்ப நம்ம கூப்பிடுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இதே மாதிரி ஒன்று பார்த்தோம், அது என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதே மாதிரி அடிக்கடின்னு ஒன்று வரும், அது எந்த சீரீஸ்ல எதுக்கு வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம மரபு தொடர்ல 34 பேஜ்ல 9 பேஜ் கூடிய அகரவரிசையில ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோ முடிச்சிருக்கோம். 226 சென்டென்ஸ்ல இப்ப 116 சென்டென்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்து 110 சென்டென்ஸ் முடிச்சிட்டோம். இன்னும் 116 மட்டும் தான் இருக்கு. இதோட நமக்கு என்ன முடிஞ்சிருன்னா அகரவரிசையில, அதாவது மரபு தொடர்ல உயிரெழுத்துக்கள் இருக்கக்கூடிய எல்லாமே முடிஞ்சிடும். அடுத்ததுல ஆ இ உ ஏ மட்டும் தான் பார்க்க போறோம். இந்த 4 நாள் மட்டும் தான் இருக்கும். அப்படியே 10 சொல்லி ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதான் உங்களுக்கு ஏதாவது இன்னும் பெட்டரான ஷார்ட்கட்ஸ் இருந்துச்சுன்னா அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, ஸோ அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.